ஓகே. இப்போது இங்கே இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஷீட் நான் உங்களுக்கு ஒரு 6 ஷீட்டோ 8 ஷீட்டோ அனுப்பியிருப்பாங்க. ஆமாம் 8 ஷீட்டு. ஒவ்வொரு ஷீட்லேயும் டேட்டா எனக்கு தெரிஞ்சு வேறு மாதிரி இருக்கும். ஒரே இதே ஸ்ட்ரக்சர் தான் எல்லா ஷீட்லேயும் இருக்கும்லாம் சொல்ல முடியாது. உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு ஷீட்டும் ஒரு மாதிரி இருக்கும். கேக்குதா? இங்க தூரத்துல கேக்குது ப்ரோ. தூரத்துல தான் கேட்கும். ஏன்னா அம்மே எந்திரிச்சு போய் போர்டு அடிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போது இங்கே பாருங்க, இந்த டிபிக்கு உங்களுக்கு நான் ஆக்சஸ் தரேன். ஓகேவா? இதில் மெயினாக 3 டேபிள் இருக்கும். பேராமீட்டர்ஸ்னு ஒரு டேபிள் இருக்கும், ரெஃபரன்ஸ்னு ஒரு டேபிள் இருக்கும், அப்புறம் கால்குலேஷன் ஃபார்முலான்னு ஒரு டேபிள் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம எதை ஃபில் பண்ணணும் அப்படின்னா இந்த பேராமீட்டர்ஸ் தான். நான் ஒரு டேபிளாக போகிறேன். இந்த டேபிளுக்கான டேட்டா எங்கேருந்து வரணும்னு சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு பெட்டராக புரியும். இந்த இது ஆமாம், இந்த பேராமீட்டர் இருக்குல்ல, இது என்னன்னா ஒரு வேரியபிள் மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு காமன் வேரியபிள் மாதிரி. ஃபஸ்ட்டு நமக்கு ஆப்பில் என்ன இருக்குன்னா, இந்த போர்டில் டிசிஎஸ்னு ஒன்று இருக்கும். என்னது டிசிஎஸ்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு டாக், அது கேட் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் ப்ரீடுன்னு ஒரு இருக்கும். ப்ரீடுங்கிறது எல்லா ஸ்பீஷீஸ்குள்ளேயும் ஒரு 4-5 ப்ரீடு இருக்கும். டாகுக்குள்ள ஜெர்மன் ஷெப்பர்ட், அங்கே அப்படி இருக்காது. நான் ஒரு எக்ஸாம்பிள் ஷீட்டில் அப்படி இருக்காது. ஒரு எக்ஸாம்பிள் இங்கே இருக்கிற ஒவ்வொரு ப்ரீடு இருக்குல்ல, இது எல்லாத்துக்கும் காமனான ஒரு விஷயம் தான் பேராமீட்டர். அதாவது பேசிக்காக அங்கே இருக்கிற டேட்டாவே என்னன்னா, இப்போ ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் இப்போ நம்ம அனிமல்ஸை விட்டுருக்கு. இப்போ நம்ம ஹியூமனுக்கு என்னென்ன இருக்கும், ஒரு பிளட் ரிப்போர்ட்டோ ஒரு பிளட் டெஸ்ட் ஒன்று எடுத்தாங்கன்னா உங்களோட பேர் இருக்குமா, உங்களோட ஏஜ் இருக்குமா, அது போக சில பேராமீட்டர்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்களா, அது இப்போதைக்கு எக்ஸ் ஒய் இசட்னு போட்டுட்டு அவங்க மெடிக்கல் டேர்ம்ஸில் ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க, ரைட்டா? நான் இப்போதைக்கு எக்ஸ் ஒய் இசட்னு போட்டிருக்கேன். உங்களோட பர்டிகுலர் சாம்பிளுக்கு ஒரு வேல்யூ ஒன்று கிடச்சிருக்கும். 2.4 சம்திங் ஏதோ ஒன்று கிடச்சிருக்கும். 3.56 4.76 அப்படின்னு. இப்போ இது என்னென்ன சொல்லுவாங்க, இது நார்மலாக இருக்குது, இது அப்நார்மல், இது லோவாக இருக்குது, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா? உங்கள் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு நம்ம அப்ளிகேஷனோட எண்டு கோல் இதுதான். ஃபைனலாக நம்ம அப்ளிகேஷன் இப்படி ஒரு ரிப்போர்ட்டை தான் ஜென்ரேட் பண்ணுவோம். அது அனிமலுக்கு பண்ணும். ஹியூமனுக்கு ஒரே வேல்யூ தான். எல்லா ஹியூமன் பீங்ஸுக்கும் ஜென்ரலாக ஏஜ் பொறுத்து மாறலாம். ஆனால் அனிமல்ஸுக்கு கிடையாது. ஒவ்வொரு அனிமலை பொறுத்து ஒவ்வொரு ப்ரீடை பொறுத்து மாறும். நம்ம ஆப் அதுதான் சொல்ல முடியும். ஓகேவா? சரி, அப்போ இங்க இந்த பேராமீட்டர்னு சொன்னல, இது மேபி இது இந்த மாதிரி
இங்கே இருக்கிற இந்த XY Z சொன்னல இதுதான் பேசிக்காக அந்த பேராமீட்டர். இப்போ இது வந்து காமனாக இருக்கும். இப்போ LBID LBIDSன்னு ஒன்று இருக்கும், AOன்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே மெடிக்கல் டேர்ம்ஸ் இதுக்கு அப்ரிவேஷன்ஸ் இருக்கு. அதை அந்த பேராமீட்டர் டேபிளில் நான் காட்டுறேன். இப்போ இது காமன், காமன் டிக்ஷனரி மாதிரி. இப்போ இதுக்கு ஒரு ஐடி 1ன்னு வச்சுக்கோ, இதுக்கு ஐடி 2ன்னு வச்சுக்கோ. இந்த ரீடுக்கு சப்போஸ் இந்த பேராமீட்டர் இருக்கலாம், 1க்கு இருக்கும் ஒரே மாதிரியான பேராமீட்டர். இது வந்து காமன். இப்போ சில டைம் இந்த பேராமீட்டர் எல்லா ரீடுக்கும் வராது. LBIDS மட்டும்தான் வந்து LBIDS வந்து ஜெர்மன் ஷெப்பர்டுக்கு மட்டும் மேபி இருக்கலாம். இந்த பேராமீட்டர் வந்து மேபி டாபர் மேனுக்கு மட்டும் இருக்கலாம். சில பேராமீட்டர் எல்லா ப்ரீடுக்கும் இருக்கும், சில பேராமீட்டர் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ப்ரீடுக்கு மட்டும் தான் இருக்கும். இந்த மாதிரி அது எப்படி வேணால் மேப் ஆகலாம். பட் பேராமீட்டர்ன்றது காமன். இப்போ பேராமீட்டர்னா என்னன்னு புரிஞ்சுல? ஓகே, இப்போ நம்ம திருப்பி ஷீட்டுக்கு போனோம் அப்படின்னா இப்போ ஷீட்டுக்கு போனால் இங்கே பாருங்கள், LVID LVIDD LVIDSன்னுலாம் இருக்கா? இங்கே இருக்குதா? இதுதான் பேராமீட்டர். ஓகேவா? நம்ம இப்போ நீங்கள் ஒரு இப்போ இந்த பேராமீட்டர் டேபிளில் உங்களோட ரோல், இப்போ நீங்கள் இந்த ஷீட்டை பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் வந்து மெயினாக ஃபஸ்ட்டு இந்த பேராமீட்டர் டேபிளில் தான் ஃபில் பண்ணுவீங்க. உங்களோட ரோல் என்னென்னா, இங்கே இருக்கிற பேராமீட்டர் இருக்குல்ல, இந்த லிஸ்ட் ஆஃப் பேராமீட்டர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஷீட்டில் சொல்கிறேன், அது எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் எண்ட் ஆஃப் த டே இதில் இருக்கிற பேராமீட்டர்ஸ் எல்லாம் இதில் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அந்த பேராமீட்டர்ஸ் மட்டும் இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும். ஆமாம், ஆல்ரெடி இருக்கா, எது எது இருக்குது எது எது இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இருந்துச்சுன்னா அதோட ஐடியை நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? இல்லைன்னா அதை ஆட் பண்ணணும், இருந்துச்சுன்னா அதோட ஐடியை நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த பேராமீட்டர் டேபிளை அப்படி தான் ஃபில் பண்ணணும். ஆல்ரெடி இருந்தால் விட்டுறணும், இல்லைன்னா ஃபில் பண்ணிடணும். ஓகேவா? பேராமீட்டர்ஸ் ஆல்ரெடி ஆமாம், அந்த LVIDS அதுதான் பேராமீட்டர். இதுக்கு ஒரு அப்ரிவேஷன் இருக்கும், அதுதான் நேமு. அதுவுமே அந்த ஷீட்டில் இருக்கும். இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த ஷீட்டில் இருக்கும். இதுக்கு ஒரு யூனிட் இருக்கும், எல்லாமே இருக்கும், மில்லிமீட்டரா சென்டிமீட்டராங்கிற மாதிரி. இது ஒரு கேட்டகரிக்குள்ளே வரும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம இல்லைன்னா அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து ஃபில் பண்ணணும், இருந்துச்சுன்னா விட்டுறணும். ஸோ ஃபஸ்ட்டு வேலை பேராமீட்டர் டேபிளை ஃபில் பண்ணுறது. ஸோ பேராமீட்டரை ஃபில் பண்ணிடுவீங்க. ஓகேவா? இந்த மாதிரி இந்த மின்னு மேக்ஸ்லாம் இருக்குல்ல, மின்னு மேக்ஸ்லாம் பேராமீட்டருக்குள்ளே வராது. இந்த LVIDங்கிறது மட்டும்தான் பேராமீட்டர். அதோட மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ அங்கே சொன்னேன்ல, ஒருத்தருக்கு நார்மல் வேல்யூனா ஒரு நார்மல் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? அதுக்கு ஒரு மின்னு இருக்கும், மேக்ஸ் இருக்கும். அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் அது நார்மல், மேக்ஸுக்கு மேலே போச்சுன்னா அப்நார்மல், மினிமம் கீழே இருந்தால் லோ, இப்படி தானே கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அதோட வேல்யூஸ் தான் இது மின்னு மேக்ஸுங்கிறது. இது வந்து பேராமீட்டருக்குள்ளே வராது. ரைட்டா? ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ பேராமீட்டர் டேபிளை ஃபில் பண்ணணும். இல்லாத பேராமீட்டர்ஸை இங்கே கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த அதுலேயே அந்த ஐடியை காட்டுங்க. இதுலேயே ஐடியா அது ஆட்டோ ஜென்ரேட் ஆகுது. அது ஆமாம், நீங்கள் இங்கே போய் புதுசாக ஏதாவது ஒரு ஃபீல்டு இன்சர்ட் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக தான் ஆட்டோ ஜென்ரேட் ஆகிடும். 28னா அடுத்து 29, 30ன்னு அது வந்துட்டே இருக்கும். நம்ம வந்து கேட்டகிரி, கோடு, நேமு, யூனிட்டில் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இது எல்லாமே அதுலேயே இருக்கும், அதை ஷீட்டில் இருக்கும். இங்கே எடுத்துகிட்டு வந்து ஸ்ட்ரக்சர்டாக ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ பேராமீட்டர் டேபிள் இவ்வளோ தான். இதுக்கு இது நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு ஐடியா சொல்கிறேன். இப்போ உங்களுக்குன்னு ஒரு ஷீட்டை கொடுப்பாங்கல்ல, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ பேராமீட்டர்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் இங்கே அந்த பேராமீட்டரை வந்து இங்கே நீங்கள் முடிஞ்சால் காப்பி பேஸ்ட் பண்ண முடிஞ்சால் காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். மேனுவலாக என்ட்ரு பண்ணாமல்
இங்கே நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். இப்போ இங்கே ஆல்ரெடி இருக்கிற பேராமீட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஆ அதை நீங்கள் என்ன பண்ணலான்னா இங்கே போயிட்டு எக்ஸ்போர்ட் டேட்டா இருக்குல்ல, ம் எக்ஸ்போர்ட் சிஎஸ்வின்னு கொடுத்தீங்கன்னா சிஎஸ்வியாக எக்ஸ்போர்ட் ஆயிரும் ஓகே இந்த மாதிரி. ஓகே ஸோ ஒரு எக்ஸலில் சிஎஸ்வியை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். ஓகே ஸோ ஆ இப்போ வந்து இங்கே எக்ஸலில் எப்படி இருக்கா, ம் ரெஃபரன்ஸ் ரோஸ் இதே நான் வந்து என்ன பண்ணுறேன் விஎஸ் கோட்லேயும் சிஎஸ்வி தான் எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியும்ல. ம் ம் ஸோ இப்படி இருக்கும். ம் சரி இதில் பேராமீட்டர் ரோஸா, ஸோ இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு வே ஃபாலோ பண்ணுவேன். இந்த இப்போ இது ஆல்ரெடி இருக்கிற பேராமீட்டர் வந்துருச்சு. ம் இப்போ இதை ஜெமினியில் கொடுத்தீங்கன்னா அது இதையும் உங்கள் ஷீட்டையும் கொடுத்தீங்கன்னா அதை அனலைஸ் பண்ணி என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லைன்னு சொல்லிடும். ஆ ரைட்டா? நீங்கள் என்ன பண்ணணும்னா 20 அது இந்த ஃபீல்டை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இங்கே ரிமூவ் பண்ணலாம். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக ஆட் பண்ண போகிறீங்கல்ல, ஆ அதை எக்ஸல்லே இந்த மாதிரி பண்ணலாம். அந்த சிஎஸ்வியை டேரெக்டாக எக்ஸலில் ஓப்பன் பண்ணிவிட்டு ம் இன்னொரு ஷீட்டு தனியாக ம் நீங்கள் அங்கேருந்து பார்த்து இப்போ நான் வந்து இன்னொரு புதுசாக ஒரு பேராமீட்டர் ஆட் பண்ண போகிறேன் எல்விடின்னு, அதோட அப்ரிவேஷன், ம் அதோட யூனிட் சிஎம் ட்ரூ ஃபால்ஸ், இந்த மாதிரி நீங்கள் இப்படி எக்ஸலில் வந்து அந்த சிஎஸ்வியை ஓப்பன் பண்ணி இப்படி லோட் பண்ணிட்டீங்கன்னா ம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே என்னென்ன பேராமீட்டர்ஸ் தேவை அப்படின்னு. இந்த டிபியோட ஸ்ட்ரக்சரையும் நீங்கள் அப்படியே இந்த ஹெட்டர் வந்து முக்கியம், கேட்டகிரி கோடு நேம் யூனிட் இதெல்லாம் முக்கியம். அப்போ உங்களுக்கு ஆல்ரெடி என்னென்ன உங்களோட பர்டிகுலர் ஷீட்டில் இருக்கிற ஆல்ரெடி என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்குது, என்னென்ன புதுசாக ஆட் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருமா? ம் கிடச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், பழசு இருக்குல்ல அதை ஃபுல்லாக டெலீட் பண்ணிடுங்க. ம் ஆல்ரெடி இருந்தது நமக்கு தேவையில்லை. ம் இப்போ புதுசு மட்டும் வந்துருச்சா? இப்போ சேவ் பண்ணிங்கன்னா சிஎஸ்வியாக சேவ் பண்ணணும். ம் இப்போ நான் அதை சிஎஸ்வியாக சேவ் பண்ணிட்டேன். இப்போது இந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டாக மெயின்டைன் ஆகிடுச்சா? ம் கேட்டகிரி இருக்குது, கோடு இருக்குது, சாரி கேட்டகிரி மிஸ் ஆகுது, கேட்டகிரி இல்லை, கேட்டகிரி சும்மா எம்மோடுன்னு போட்டுக்கிறேன். ம் கேட்டகிரி இருக்குது, கோடு இருக்குது, நேம் இருக்குது. இது அப்படியே நீங்கள் வரிசையாக அந்த எக்ஸல்லையே போட்டு கடைசியில் இந்த சிஎஸ்வி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவீங்க. ரைட்டா? ஓ நம்ம அங்க அப்டேட் இதுல இது பண்ணும்போது இங்க அப்டேட் ஆகுமா? சிஎஸ்வி தானே இது, சிஎஸ்வி ஆ எக்ஸலில். ஆ ஸோ இங்கே அப்டேட் ஆகும். அதை தான் நான் இங்கேயும் ஓப்பன் பண்ணி காமிச்சேன். ம் ம் சரி ஸோ இந்த டேட்டாவை இப்போ எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அழகாக இங்கே போட்டு இன்சர்ட் பண்ணிடலாம். ஆட் ஆயிரும். இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். பேராமீட்டர் ஓவர். புரிகிறதா? அந்த இது மட்டும் ஃபைல் அந்த சிஎஸ் கன்வெர்ட் பண்றது மட்டும் எப்படி? கன்வெர்ட்லாம் பண்ண மாட்டீங்க. இங்கே பாருங்கள், இது ஆல்ரெடி சிஎஸ்வி தான். இல்ல இந்த இதுல இருந்து எப்படி அங்க எடுத்திருக்கோம்? எங்கேருந்து? இதுல இருந்து Database இதுல இருந்து எடுக்கிறதையும் இங்கே போகிறீங்க, எக்ஸ்போர்ட் டேட்டா கொடுக்குறீங்க, எக்ஸ்போர்ட் டேட்டா சிஎஸ்வி கொடுக்குறீங்க, சிஎஸ்வி டவுன்லோட் ஆயிரும். ஓகே இந்த சிஎஸ்வியை விஎஸ் கோடில் ஒரு இது ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. விஎஸ் கோடில் ஓப்பன் ஆயிடுச்சா? அடுத்து அதே சிஎஸ்வியை எக்ஸல் இருந்தால் எக்ஸலில் ஓப்பன் பண்ணிடுங்க. இப்படி வந்துடும். ரைட்டா? இப்போ இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா இப்போ புதுசாக ஐடி நமக்கு தேவையில்லை, அந்த ரோவையே டெலீட் பண்ணிடுங்க. ஏன்னா நமக்கு அது தேவை. அது ஐடி ஆட்டோ ஜென்ரேட் ஆயிரும். கேட்டகிரி இருக்குது, கோடு எல்லாமே இருக்குது, இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கிறது. இப்போ சும்மா இமேஜின் பண்ணிக்கோங்க, இப்போ ஆல்ரெடி இருக்கிற ஷீட், இப்போ நீங்கள் இங்கே இருக்குது, நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஷீட் ஓப்பன் பண்ண தெரியுமா? இங்கே இருக்கா? ஸோ இங்கே பார்க்குறீங்க, எய்தர் மேனுவலாவோ இல்லை காப்பி பேஸ்ட்டோ பண்ணி என்ட்ரு பண்ண போகிறீங்க. எனக்கு தெரிஞ்சு மேனுவலாக பண்ணுறது நல்லது. ஜெமினியில் கொடுத்து பண்ணுறதை விட
மேனுவலாக பண்ணால் கொஞ்சம் டைம் எடுத்தாலுமே அது பெட்ரு தான். ஸோ இங்கே என்னென்ன பேராமீட்டர் இப்போ இதில் பார்க்குறீங்க, எல்விஐடி இருக்குது, எல்விஐடிஎஸ் இருக்குது, எல்விடபிள்யூடி இருக்குது, வேறு என்னென்ன இல்லைன்னு பார்க்குறீங்க. ஓகேவா? உங்களுக்கு ஒரு வேளை கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா இங்கே இருக்கிற டேட்டாவையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஜெமினி இந்த சிஎஸ்வியாக கொடுக்கலாம். அது அனலைஸ் பண்ணி சொல்லலாம். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி என்னென்ன இல்லைன்னு சொல்லும். அப்போ நீங்கள் பார்த்துட்டு இதெல்லாம் இல்லையா நீங்கள் மேனுவலாக இங்கே ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ கம்பேரிசன் சிஎஸ்வியாக பண்ணலாம். இப்போ எக்ஸலில் தானே இருக்கீங்க. சேவஸில் போயிட்டு எனக்கு இப்படி காட்டுது, உங்களுக்கு எப்படி காட்டுதுன்னு தெரியல. ஃபைல் ஃபார்மேட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா சிஎஸ்வி இருக்கும். ஸோ ரெண்டையுமே எக்ஸல் ஷீட்டாக கொடுக்காதீங்க, ஜெமினி அனலைஸ் பண்ணாது. சிஎஸ்வியாக கொடுத்து இந்த பேராமீட்டர்ஸ் நீங்கள் பேராமீட்டர்ஸை மட்டும் கொடுங்க, எல்லா டேட்டாவும் கொடுக்க தேவையில்ல. சிஎஸ்வி ஆல்ரெடி ஷீட்டில் இருக்கிற பேராமீட்டர்ஸை தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள், உங்கள் டிபியில் இருக்கிறத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள், ரெண்டையும் கம்பேர் பண்ணி கோபைலட்டில் கூட லோக்கலில் கூட பண்ணலாம். இதிலேருந்து எது எது மிஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா சொல்லும். அதை எப்படி இந்த சிஎஸ்வியில் ஆட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா சொல்லும். போட்டு அதுவே கூட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்குற டேட்டாவை நீங்கள் ஒரு வாட்டி கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க, இருக்கா கரெக்டாக இருக்கா. இப்போ இந்த ஷீட்டு ஜெமினி கொடுத்த ஷீட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து காப்பி பண்ணி கூட நீங்கள் இன்னொரு ஷீட்டில் கொண்டு போய் பேஸ்ட் பண்ணிக்கலாம். கம்பேர் பண்ணி நீங்கள் உங்களுக்கு என்னென்ன வேல்யூஸ் தேவையோ எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போது டேட்டாவை அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவீங்க, கம்பேர் பண்ணிடுவீங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் எது எது தேவை எது எது தேவையில்லைன்னு. இப்போ இதெல்லாம் தேவையில்லை, இப்போ இதெல்லாம் டெலீட் பண்ணுறோம் அப்படின்னா பண்ணிடலாம். ரைட்டா? பண்ணிவிட்டு பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை வச்சுக்குவீங்க, சேவ் பண்ணுவீங்க, சேவ் ஆயிரும். இப்போ விஎஸ் கோடில் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் மட்டும் இருக்கும் சிஎஸ்வியாக. காப்பி பண்ணுங்கள், காப்பி பண்ணிவிட்டு இன்சர்ட்டில் போய் இங்கே போட்டிங்கன்னா ஸ்ட்ரக்சர், இந்த ஹெட்டர் தான் முக்கியம், இது மாறவே கூடாது. ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் ஆச்சுன்னா இங்கே கரெக்டாக காட்டும், இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா இன்சர்ட் ஆகிடும், அவ்வளோதான். இந்த கம்பேரிசன் தான் உங்களுக்கு மெயினாக தேவை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எக்ஸலில் இந்த டேட்டாவை கரெக்டாக இந்த சிஎஸ்வி ஓப்பன் பண்ணி கரெக்டாக வேல்யூஸ்லாம் இங்கே இருக்கிறதெல்லாம் இங்கே மேனுவலாவோ இல்லை ஜெமினி யூஸ் பண்ணியோ இங்கே கொண்டு வந்து கரெக்டாக போட்டுருங்க. இப்போ போட்டுருவீங்க. இப்போ பேராமீட்டரை எடுத்துகிட்டு போயிட்டீங்க, ரைட்டா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ பேராமீட்டர் முடிஞ்சு அடுத்து ப்ரொசீஜர் எல்லாத்துக்குமே ஒன்று தான், பட் புதுசாக ஒரு விஷயம் ஆட் ஆகும். இப்போது நீங்கள் இப்போ நான் இனிஷியலாக ஒரு டேட்டா எடுக்க சொன்னேன்ல, இப்போ நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும்னா பேராமீட்டர் லோட் பண்ணிட்டீங்களா, லோட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபைனல் லிஸ்ட் இருக்கும்ல, அதை எடுத்துக்கணும். அது தேவை நமக்கு, எங்கே தேவைன்னு சொல்கிறேன். இப்போது லோட் பண்ணியாச்சு, லோட் பண்ண டேட்டா இது. இதையும் சேம் விஎஸ் கோடில் ஓப்பன் பண்ணுங்கள், ஒரு காப்பி. அப்புறம் வந்துட்டு இது எக்ஸலில் ஒன்று ஓப்பன் பண்ணிங்க. இப்போ இது வந்து லோடட் டேட்டா ஐடியோட, இதில் ஐடி வேணும், சரியா? ஐடியோட வேணும். இப்போ ஐடி இருக்குது. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா பேராமீட்டர் டேபிளில் ஐடி வருது இல்லை, அந்த ஐடி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஸ்பீஷியஸ் இருக்கும், இதோட ஐடியும் வேணும் நமக்கு, ஸ்பீஷியஸோடதும் வேணும், ஏன்னா இதெல்லாம் ஃபாரின் கீஸ். ஸோ ஸ்பீஷியஸோடதும் வேணும், ப்ரீடோடதும் வேணும். நான் இப்போதைக்கு பேராமீட்டரை மட்டும் வச்சு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது ரெஃபரன்ஸ் இருக்குல்ல, ஆல்ரெடி ஒரு வேல்யூஸ் இங்கே இருக்கும். நீங்கள் எல்லாத்தையெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு பர்டிகுலர் ப்ரீடோடது வேணும்னா இங்கே பாருங்கள், ஃபில்டர் ஆட் பண்ணலாம். இங்கே ஃபில்டரில் கிளிக் பண்ணிங்கன்னா எதை வச்சு ஃபில்டர் பண்ண போகிறீங்க. இப்போ எனக்கு ஒரு பர்டிகுலர் ப்ரீடோடது மட்டும் வேணும், ப்ரீட் ஐடி ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்து ஃபில்டர் ஆட் பண்ணிங்கன்னா அந்த ப்ரீட் ஐடிக்கு மேட்ச் ஆகிறது மட்டும் தான் காட்டும். இந்த ப்ரீட் ஐடி 1ல் என்னென்ன மேட்ச் ஆகுதோ அதை மட்டும் தான் காட்டும். இப்போது ப்ரீட் ஐடி 3னா அது மேட்ச் ஆகிறது மட்டும் தான் காட்டும். ஸோ உங்களுக்கு எது தேவையோ அந்த டேட்டாவை மட்டும் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ப்ரீட் ஐடி 3யோட தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னு வச்சுப்போம். எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ இது ப்ரீட் ஐடி. இன்னும் எல்லா டேட்டாவும் வந்துருச்சா? சாரி, இங்கே வந்து செலக்ட் பண்ணி பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்டில் போய் எக்ஸ்போர்ட்டர் சிஎஸ்சின்னு கொடுக்கணும். இங்கே அது செலக்ட் பண்ண டேட்டா மட்டும் வேணும் அப்படின்னா
ஆ ஆ ஓகே ஆ ஸோ செலக்ட் பண்ண டேட்டா மட்டும் வந்துருச்சு. ம் ஸோ எக்ஸல்லையும் ஓப்பன் பண்ணிட்டேன். சாரி, நான் வேறு எதையும் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இங்கே வந்துருச்சு. இப்போதைக்கு ப்ரீட் ஐடியை நம்ம ப்ரீட் ஐடி ஆக்சுவலாக வேணும் அதை, ஆனால் இப்போதைக்கு நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ண போகிறதில்ல. ம் இப்போ இது பழைய ஸ்ட்ரக்சர், ஆல்ரெடி இருக்கிற ஸ்ட்ரக்சர், இதில் தான் நீங்கள் டேட்டாவை ஆட் பண்ண போகிறீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு இது தேவையில்லை, இது கோடு தேவை. நீங்கள் டேட்டாவை நீங்கள் டிபிக்கு அனுப்பும்போது கோடு இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அங்கே இருக்கிற ரெஃபரன்ஸ், இப்போ பேராமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே இருக்கிற ரெஃபரன்ஸை தான் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் டேட்டா ஆட் பண்ணிட்டீங்க, ஆ இதுக்கு மேலே நீங்கள் பேராமீட்டரில் எதுவும் கை வைக்க மாட்டீங்க. நீங்கள் அடுத்து ம் ரெஃபரன்ஸில் தான் வேல்யூஸ் ஆட் பண்ண போகிறீங்க. ம் ஸோ பேராமீட்டரில் ஆட் பண்ணியாச்சு, அப்போ அங்கே ஐடி தேவை. இதில் இனிமேல் தான் ஆட் பண்ண போகிறோம். அப்போ ஐடி, அதாவது அந்த பர்டிகுலர் டேபிளுக்கான ஐடி தேவையில்லை. ம் ம் ரைட்டா? ஓகே, இப்போ அடுத்து நான் ஷீட்டுக்கு போகிறேன். இப்போ நான் ஷீட்டில் போயிட்டு நான் வந்து எல்விஐடியோட மினிமம் வேல்யூவும் மேக்ஸிமம் வேல்யூவும் அப்டேட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. ம் அது எப்படி பண்ணணும்னா, எல்விஐடியா, ம் எல்விஐடி இங்கே பேராமீட்டர் டேபிளில் பார்க்கணும். அதோட ஐடி என்ன? 1. ரைட்டா? ம் அப்போ இங்கே என்ன பண்ணணும்? பேராமீட்டர் ஐடியில் 1ன்னு போட்டுருணும். ம் ஓகேவா? ம் இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ம் ஓகே, அதுக்கப்புறம் அதோட மினிமம் வேல்யூ என்னது இங்கே பார்ப்போம். மினிமம் வேல்யூ 4.3. அப்போ அதோட மினிமம் வேல்யூ 4.3. மேக்ஸிமம் வேல்யூ என்ன? 7.5. அப்போ அதோட மேக்ஸிமம் வேல்யூ 7.5. இப்படி ஒரு வேல்யூ நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். ஃபைனலாக பேராமீட்டர் ஐடி இருக்கணும், அதோட ப்ரீடோட ஐடி. இப்போது அதோட ப்ரீடோட ஐடி இங்கே இருக்கும். அது கூட நீங்கள் இம்போர்ட்லாம் பண்ண தேவையில்லை, இங்கே போய் பார்த்தீங்கனாலே தெரியும். நீங்கள் எந்த ப்ரீடுக்கு, இப்போ நான் ஹாம்ஸ்டருக்கு போட போகிறேன்னா 3 தான் ஐடினா ம் 3ன்னு போட்டுக்க வேண்டியதான். அது மாறாது, அது ஒரே ஐடியா தான் இருக்கும். போட்டுட்டு அப்படியே ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா போதும், அது கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு ஷீட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு ஸ்பீஷியஸோ 2 ஸ்பீஷியஸாக தான் இருக்கும், அதோட வேல்யூ தான் போட போகிறீங்க. ஆ ஸோ இப்படி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும், ஃபில் பண்ணிட்டே வரலாம். ரைட்டா? ம் அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், ஜெமினையில் போயிட்டு மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் ம் நீங்கள் ஜெமினையில் கொடுத்து, இல்லைன்னா இதில் வந்து கம்பேரிசன் நடக்காது. சாரி, ரெஃபரன்ஸுக்கு தான் கம்பேரிசன் நடக்கும். இப்போ இதில் வந்து நீங்கள் மின் அண்ட் மேக்ஸ் வேல்யூ தான் போட போகிறீங்க. ம் ஓகேவா? ஆனால் இப்போ இந்த மின் அண்ட் மேக்ஸ் வேல்யூவை நீங்கள் மேனுவலாக உட்காந்து கையில் ஒவ்வொன்றா போட்டுகிட்டே வர முடியுமா? போடலாம், ஆனால் டைம் ஆகும். போட்டுடலாம். நம்ம ஏதாவது மிஸ் ஆகலாம். அதுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கோன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் இருக்கும். ம் ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதி வச்சுருக்கேன். ஆ ஓகேவா? ஆ இப்போது இங்கே நான் ஆக்சுவலாக ஃபைல் இங்கே கொடுத்துட்டேன், நீங்கள் இதை மட்டும் மாற்றுற மாதிரி இருக்கும். இது வந்து எக்ஸல் ஷீட், எந்த எக்ஸல் ஷீட்டில் இருக்கிற டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது. ஆ இது ஆல்ரெடி இருக்கிற ஸ்பீஷியஸோட வேல்யூஸ், ஆல்ரெடி இருக்கிற ப்ரீடோட வேல்யூஸ், ஆல்ரெடி இருக்கிற பேராமீட்டரோட வேல்யூஸ், ஆ இதெல்லாம் கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் அதுக்கு ஐடி தெரியும். எந்த பேராமீட்டர் ஐடி நான் சொன்னேன்ல, இங்கே நீங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து மேனுவலாக என்ட்ரு பண்ணணும் அப்படின்னு. ஸோ அது அப்புறம் ஃபைனலாக எங்கே இந்த டேட்டா எல்லாம், இந்த ஸ்கிரிப்டை மொத்தமாக ரன் பண்ணி டேட்டாவை எங்கே கொண்டு போய் ஸ்டோர் பண்ண போகிறோங்கிறதுக்கு ஒரு அவுட்புட் ஃபைல் இதெல்லாம் கொடுத்துட்டு,
ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு ரெஃபரன்ஸ் இம்போர்ட் ஒரு சிஎஸ்வி ஃபைல் இருக்குது, அதை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணிங்க அப்படின்னா அதுவே அந்த டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். ஓகே, எடுத்துகிட்டு வந்துருச்சா? இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடும். அதுவே மோஸ்ட்லி இந்த ஸ்கிரிப்டோட வேலையே அதுதான். இதுக்கு நீங்கள் வந்து நான் அந்த டிபியிலேருந்து நான் சொன்னேன்ல, டிபியிலேருந்து அந்த பேராமீட்டர்ஸ் எடுக்கணும், டிபியிலேருந்து ஸ்பீஷியஸ் என்னென்ன இருக்குங்கிறது என்ன எடுக்கணும், அப்புறம் ப்ரீடு சிஎஸ்விலேருந்து இம்போர்ட் பண்ணணும், சிஎஸ்வியாக டிபியிலேருந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணிங்க அப்படின்னா அதுவே இந்த ரெஃபரன்ஸ் வேல்யூவை எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ உங்களுக்கு ஷீட்டில் இருக்கிற டேட்டாவை நீங்கள் மேனுவலாக என்ட்ரு பண்ணணும் கூட அவசியம் இல்லை. ஸோ இப்போ இது எடுத்துகிட்டு வந்துடும் மோஸ்ட்லி. ஸோ நீங்கள் அதை கரெக்டாக இருக்கா, இந்த ஷீட் இந்த ஒரிஜினல் ஷீட்லேயும் இங்கேயும் கரெக்டாக இருக்கா, பேராமீட்டர் ஐடிலாம் கரெக்டாக மேப் ஆகிருக்கா, வேல்யூஸ்லாம் ஓகேவா இருக்கா இப்படிங்கிறத செக் பண்ணி அனுப்பணும். அதுதான் மெயின் விஷயம். இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் மேனுவலாகவும் பண்ணலாம், இந்த ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். பட் விஷயம் என்னென்னா இதுதான், உட்காந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு ஷீட்டுக்கும் அனலைஸ் பண்ணி பண்ணணும். இப்போ இந்த ஷீட் இப்படி இருக்கா, இப்போ நான் கொடுத்த ஸ்கிரிப்ட் இந்த ஷீட்டுக்கு வேலை செய்யும். ஆனால் பிரச்சனை என்னென்னா இப்போ இன்னொரு ஷீட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் போயிட்டு இது எக்ஸாட்டிக் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது, இப்போது இதுவே வந்துட்டு நான் ஒரு ஃபெலைன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபெலைனை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்க, இந்த ஷீட்டு அப்படி கம்ப்ளீட்டாக வேறு ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இது கம்ப்ளீட் இதோட ஸ்ட்ரக்சரே மொத்தமாக வேறு மாதிரி இருக்கும். முன்னாடி பார்த்த ஷீட்டுக்கும் இப்போ இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஷீட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு ஷீட்டுக்கு வேலை செய்கிற ஸ்கிரிப்ட் இன்னொரு ஷீட்டுக்கு வேலை செய்யுமான்னு நம்மளால் சொல்ல முடியாது. அப்போது இப்போ இதுதான் ப்ராசஸ். நீங்கள் என்ன பண்ணணும்னா போர்டு தெரியுது தானே, தெரியுது. என்ன ப்ரோ தலை சுற்றுதா? வெப்சைட்ல டிப்ளாய் ஆக 10 நிமிஷத்துக்கு மேல ஆகுமா? சீக்கிரம் இருந்தானே. கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி. இல்லை ஒரு ஷீட்டை எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ ஃபஸ்ட்டு உங்கள் வேலை என்னென்னா, உங்களுக்கு ஒரு ஷீட்டை கொடுத்துருக்கேன்னா இந்த ஷீட்டை கொண்டு போய் ஜெமினியில் போட்டு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறீங்க. ஸ்கிரிப்டை நீங்கள் எழுதணும் ஒவ்வொரு ஷீட்டுக்கும். அந்த ஆல்ரெடி கொடுத்த ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, அதை ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. அதை ரெஃபரன்ஸாக வச்சு உங்களோட ஷீட்டுக்கு நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும். இல்லை நீங்கள் மேனுவலாக என்ட்ரு பண்ணுறதாலும் பண்ணலாம், உங்களோட இஷ்டம் தான். ஓகேவா? மொத்தம் என்னென்ன ஸ்கிரிப்ட் வேணும் அப்படின்னா 2 ஸ்கிரிப்ட் வேணும். ஒன்று அங்கே இருக்கிற பேராமீட்டர்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வரதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட், ரெண்டாவது அதோட மினிமம் வேல்யூஸும் மேக்ஸிமம் வேல்யூஸையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட். 2 ஸ்கிரிப்ட் வேணும். ஒன்று பேராமீட்டர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வரும், ரெண்டாவது மின் அண்ட் மேக்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வரும். அப்போ உங்ககிட்ட அந்த ஷீட்டில் இருக்கிற பேராமீட்டர்ஸோட சிஎஸ்வியும் மின் அண்ட் மேக்ஸோட சிஎஸ்வியும் இருக்கும், ரைட்டா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த ஜென்ரேட் ஆன வேல்யூஸ் இருக்குல்ல,
ம். உங்ககிட்ட இருக்கிற பேராமீட்டர்ஸையும் டிபியில் இருக்கிற பேராமீட்டர்ஸையும் கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணிட்டு உங்ககிட்ட அதாவது டிபியில் இல்லாத பேராமீட்டர்ஸ் உங்ககிட்ட இருக்கும்ல, ம். அதை வந்து அங்கே ஆட் பண்ணணும். அதுதான் நான் முன்னாடி எப்படி பண்ணணும்னு காமிச்சேன். ம். இது வரைக்கும் புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பேராமீட்டர்ஸ்க்கு தனியா வேற மெத்தட்னு சொன்னீங்க. சிஎஸ்வி அதான் சொல்றேன், மெத்தட் அது, பட் எடுத்துட்டு போகணுங்கிறேன். இல்ல ஸ்கிரிப்ட் தனியா, அதுக்கும் தனியா ஸ்கிரிப்ட் எழுதணும். நீங்க ஸ்கிரிப்ட் எழுதுறதுனாலும் எழுதலாம், இல்லை நீங்களே மேனுவலாக என்டர் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஸ்கிரிப்ட் வந்து இந்த ஷீட்டில் இருக்கிற டேட்டாவை எடுத்துகிட்டு வரதுக்கு தான், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு. நீங்கள் மேனுவலாக உட்காந்து என்டர் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். எண்ட் ஆஃப் த டே நமக்கு வந்து இந்த ஷீட்டில் இருக்கிற பேராமீட்டர்ஸ் எல்லாம் தனியாக தேவை. உங்ககிட்ட ஒரு பேராமீட்டர்னு ஒரு ஷீட்டில் இருக்கிற பேராமீட்டர்னு ஒரு சிஎஸ்வி இருக்கும், அங்கே டிபியில் ஒரு பேராமீட்டர் லிஸ்ட் இருக்கும். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணணும்னு சொன்னேன்னா ரெண்டு சிஎஸ்வியை வச்சு, அதுதான் தேவை நமக்கு. அது ஸ்கிரிப்ட் எழுதி பண்ணால் கொஞ்சம் வேலை சீக்கிரம், ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு டைம் ஆகும், ஆனால் டேட்டா டக்குன்னு கிடச்சிடும். அப்படி இல்லை என்னால் ஸ்கிரிப்ட் எழுத முடியாதுன்னா நீங்கள் மேனுவலாக அது வந்து இன்ட்ரு பண்ணும். ரெண்டுத்தில் ஏதோ ஒரு மெத்தட் நீங்கள் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கிரிப்ட் எழுதுகிற மாதிரி இருந்தால் ஆல்ரெடி இருக்கிற ஸ்கிரிப்டை கொடுத்து ரெஃபரன்ஸாக வச்சு எழுதுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஸ்கிரிப்ட் மெத்தட் வந்து பெஸ்ட்டு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. ஒன்ஸ் எழுதி டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு வேலை நடக்கும். எனக்கு தெரிஞ்சு ரெண்டையும் தனித்தனியாக எழுதுறதுக்கு பதிலாக ஒரே ஸ்கிரிப்டாக கூட எழுதணும். பேராமீட்டர் எடுத்துகிட்டு வரதுக்கு ஒரு ஸ்கிரிப்டும் மின்னுமேக்ஸுக்கு எழுதுறதுக்கு பதிலாக பேராமீட்டரை ஒரு சிஎஸ்வியில் ஸ்டோர் பண்ணிடு, மின்னுமேக்ஸை ஒரு சிஎஸ்வியில் ஸ்டோர் பண்ணிடுங்கிற மாதிரி கூட சொல்லலாம். அது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டாக. ஓகே ப்ரோ. சரி இருங்க நான் சொல்கிறேன். முன்னாடி சொன்னால் ப்ராசஸ் புரிஞ்சுல, முன்னாடி அந்த பேராமீட்டர்ஸ் இருக்கிறதா, பேராமீட்டரை ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ண போகிறீங்க. இங்கே உங்ககிட்ட இருக்கிற பேராமீட்டரையும் டிபியில் இருக்கிற பேராமீட்டரையும் கம்பேர் பண்ண போகிறீங்க. இல்லாததை எடுத்துகிட்டு போக சொன்னேன், ரைட்டா? அது சிஎஸ், நான் உங்களுக்கு சொன்னது சிஎஸ்வியே எப்படி எடுத்துகிட்டு போகணும் தான். அந்த சிஎஸ்விக்கு ஒரு டேட்டா வேணும்ல, அதுக்கு தான் ஸ்கிரிப்ட். சரியா? சரி, இப்போ ஸ்கிரிப்ட் உங்ககிட்ட டேட்டா ஒரே நிமிஷம். இப்போ டிபியில் இருக்கிற பேராமீட்டர்ஸும் நம்மள்ட்ட இருக்கிறதையும் செக் பண்ணிக்குவோம். ஸோ அதில் இல்லாத பேராமீட்டர்ஸை அதில் ஆட் பண்ணிடுவோம். இப்போ நம்மகிட்ட ஒரு ஃபைனல் பேராமீட்டர்ஸ் அந்த டிபியில் இருக்கிறத எடுத்து வச்சுக்குவோம்ல, அந்த ஃபைனல் பேராமீட்டர்ஸ். ஸோ அதை எடுக்கிறதுக்கே தனியாக ஸ்கிரிப்ட் எழுதணுமான்னு கேட்குறேன். ஃபைனல் இப்போ நம்ம இந்த ப்ராசஸ் எடுக்கிறதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதணும், அதுக்கு தேவையில்ல தானே? அதுக்கு தேவையில்ல. ஃபைனலா ஒரு லிஸ்ட் ஐடியோட வருது, பாராமீட்டர் அத நீங்க தான் டைரக்டா டிபில இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாமே. ஓகே. ஸ்கிரீன் தெரியுதா? இததானே கேக்குறீங்க? இதுதான் நம்ம டைரக்டா டிபில இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்ல. அதாவது ஸ்கிரிப்ட் எதுக்கு தெரியுமா? இப்படி இருக்கிற ஷீட்டை இப்படி மாத்துறதுக்கு தான். இந்த மாதிரி பேசிக்கா. அதோட இந்த மின்னன் மேக்ஸ் வேல்யூவை ஆட் பண்றதுக்கு இதுல ஆட் பண்றதுக்கு இல்ல, இதுல நிறைய இருக்கு. இது வந்து டிபியோட ஸ்ட்ரக்சர் கிடையாது, ரைட்டா? இது அதோட ஓன் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. இப்போ அப்படி வச்சுக்கோங்க. இது வந்து இது வந்து ஒரிஜினல் ஷீட்டு. இது ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஒரு ஷீட்டு ஒரு மாதிரி இருக்கும், ரைட்டா? இந்த இப்படியே இருந்தால் உங்களால் டிபிக்கு எடுத்துகிட்டு போகிறது கஷ்டம். அப்போ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறோம். இந்த ஸ்கிரிப்ட் என்ன பண்ணுது, நமக்கு ரெஃபரன்ஸ் இம்போர்ட்னு ஒரு சிஎஸ்வி ஃபைலை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. அப்போது இந்த சிஎஸ்வி என்ன பண்ணும், லைக் இப்போ நம்மக்கிட்ட இப்போ இதை ஓப்பன் பண்ணி எக்ஸலில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்டாக இருக்கா?
இது அன்ஸ்ட்ரக்சர்டாக இருக்கா? ஆ? இந்த அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவை ஸ்ட்ரக்சர்டாக மாற்றுறதுக்கு தான் ஸ்கிரிப்ட். ஓகே. இப்போ ஸ்ட்ரக்சராக மாற்றிட்டீங்களா? சிஎஸ்வி இங்கே இருக்கா? இதை அப்படியே காப்பி பண்ண போகிறீங்க. சுப்பா பேஸில் போகிறீங்க, இன்சர்ட்டுக்கு போகிறீங்க, கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ ஸ்கிரிப்ட் எதுக்கு தேவைன்னு புரிஞ்சா? அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவை ஸ்ட்ரக்சர்டாக மாற்றுறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அந்த டேபிள் எந்த டேபிள்? இதுவா? இது இல்லை, அந்த அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. இது அந்த கலர் கலரா இருக்குல்ல, அதுவும் ஸ்கிரிப்டை வச்சு இது பண்ணுமா? அது நமக்கு தேவையே இல்லை. இந்த கலர் கலராக இருக்கு, மேலே இருக்கிறது மட்டும் தானா? மேலே இருக்கிறது மட்டும்தான் நமக்கு தேவை. என்னது? பேராமீட்டர். பேராமீட்டர் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, இந்த ஃபஸ்ட் ரோவில் தான் இருக்குது. உங்கள் ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட் ரோவுக்கு போகும்போது இதில் என்னென்ன பேராமீட்டர் இருக்குன்னு பார்க்க போகுது. இந்த இப்போ நம்ம சிஎஸ்வி அது அங்கே நம்ம அப்லோட் பண்ணுவோம்ல கோட்ல, ஸோ அப்போ அந்த டேட்டா அது வந்து இதை மட்டும் தான் வச்சு அந்த ஸ்கிரிப்ட் அனலைஸ் பண்ணுமா? ஸ்கிரிப்டோட வேலை டேட்டாஸை மட்டும் தான் வச்சு. நான் அதை சொல்கிறேன் இருங்க. ஸ்கிரிப்டோட வேலை என்னன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சிருச்சுல. இப்போ நீங்கள் பேராமீட்டருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுத போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் பேராமீட்டர்லாம் இங்கே தானே இருக்குது, ஃபஸ்ட் ரோவில் தானே இருக்குது. இதை மட்டும் அனலைஸ் பண்ணி சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதை மட்டும் தான் அனலைஸ் பண்ண போகுது, ரைட்டா? ஸ்கிரிப்டோட வேலை என்னன்னா ஒன்றுமே இல்லை. சிம்பிளாக சொல்லணும்னா கீழே அந்த கலர் கலராக இருக்கிறது நீங்கள் அங்கே போகாதீங்க, இந்த கலர் கலரை விட்டுருங்க. நான் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன், அதில் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு பேராமீட்டர் தேவை. ஸ்கிரிப்டை மறந்துடுங்க கொஞ்சம் நேரத்துக்கு. இப்போ இந்த பேராமீட்டர்லாம் உங்களுக்கு தனியாக தேவைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இங்கே போய் மேனுவலாக பேராமீட்டரை டைப் பண்ணிட்டு இருப்பீங்களா? இப்படி டைப் பண்ணுவீங்களா? இதை தான் உங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணணும். அது போய் இந்த ஷீட்டுக்குள்ளே போய் என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்கோ அதை மட்டும் தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும், அவ்வளோதான். எடுத்துகிட்டு வந்துருச்சுன்னா உங்ககிட்ட இந்த மாதிரி இருக்கும். அதை நீங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சராக மாற்றிக்கலாம். நீங்களே எக்ஸலில் அந்த டேட்டாவை காப்பி பண்ணி இங்கே போட்டு ஸ்ட்ரக்சராக மாற்றிக்கலாம். ஸோ பேசிக்காக ஸ்கிரிப்டோட வேலை இருக்கிற அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவை ஸ்ட்ரக்சர்டாக டிபியோட ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறது தான். அவ்வளோதான் அதோட வேலை. இதுல மினிமம் மேக்ஸிமம் இதெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்கு. ஸோ அதெல்லாம் தேவையில்லை. இந்த பேராமீட்டருக்கு அது தேவையில்லை. இங்கே பாருங்க LVIDSMMனு இருக்கா? அப்போ இந்த MM தான் இங்கே வருது யூனிட்டா. இதோட அப்ரிவேஷன் இவங்க எங்கேயோ லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா அது ஜெமினிக்கே தெரியும் இந்த மாதிரி பேராமீட்டருக்கான அப்ரிவேஷன் என்னன்னு. இது மெடிக்கல் டேர்ம்ஸ் தான். ஸோ அதுவே அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கிரிப்டோட வேலை மேனுவலாக என்டர் பண்ண வேண்டிய வேல்யூவை ரன் பண்ணி ஆட்டோமேட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ இந்த ஷீட்டில் இந்த ஃபஸ்ட் ரோலே இருக்கனால டக்குன்னு எடுத்துட்டோம். இப்போ அதே ஷீட்டு இப்போ நம்ம வேறு ஒரு ஷீட்டுக்கு காமிச்சிடல. இப்போ இங்கே போனீங்கன்னா அப்படி இருக்காது. இங்கே போனீங்கன்னா ஃபஸ்ட் ரோவில் இருக்கா? இல்லை. இங்கே எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, 28 ரோவில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ஷீட்டில் இங்கே மட்டும் இருக்காது, இங்கேயும் இருக்கும். இந்த வருது 49லேயும் இருக்கும். அப்போது இந்த மாடிஃபிகேஷன் மட்டும் நீங்கள் பண்ணணும். பழைய ஷீட்டில் அப்படி இருந்துச்சு, ஆனால் இந்த ஷீட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ப்ராம்ப்ட் அப்படி தான் கொடுக்கணும். இந்த ஷீட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதுக்கேற்ற மாதிரி ஸ்கிரிப்டை மாடிஃபை பண்ணி எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுன்னு சொல்லணும். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் தான் பண்ணுறேன். இதை நீங்கள் திருப்பி கூட இன்னொரு ரவுண்டு போட்டு பாருங்கள். அப்போ இன்னொரு பெட்டர் ஐடியா கிடைக்கும்.
இப்போ பேராமீட்டர் அட்லீஸ்ட் ஒரு ஓவர் வியூவாவது இருக்கா, பேராமீட்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும், அவ்வளோதான். அது ஸ்கிரிப்டோட வேலை அதுதான். இந்த மாதிரி ஒரு சிஎஸ்வியாக ஜென்ரேட் பண்ணி வரணும். கோல் இதுதான். இந்த ஸ்கிரிப்ட் அந்த பேராமீட்டர்ஸை தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு சிஎஸ்வியாக எடுத்து கொடுக்கணும். பேராமீட்டர்ஸை மட்டும். இதில் அந்த வேல்யூஸில் எதுவும் மின்னன் இதில் வராது. இப்போ பேராமீட்டரை எடுத்துட்டிங்களா, டிபிக்கு கொண்டு போய் இந்த ஃபைலை ஜென்ரேட் பண்ணிடுவீங்களா ஐடியோட. இது வந்துருமா? இப்போ உங்ககிட்ட ஒரு பேராமீட்டரோட ஐடி டிபியில் என்ன இருக்குன்னு தெரியும். டிபியில் போட்டால் தான் ஐடி ஜென்ரேட் ஆகும், கரெக்டாக? அந்த ஐடி வேணும் நமக்கு. நம்மளே அசீம் பண்ணிக்கக்கூடாது இதுதான் ஐடின்னு. இப்போ நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போ டக்குன்னு போய் நான் ஒரு பேராமீட்டர் போட்டு வந்து ஐடி மாறி போயிடும். இதில் பேரலாக நிறைய பேர் வேலை செய்வோம். ஸோ அதனால அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டிபியில் போட்டுட்டு தான் பேராமீட்டர் ஐடி ஜென்ரேட் பண்ணணும். நீங்களே மேனுவலாக அசைன் பண்ணிடக்கூடாது. இது ஒன்று புரிஞ்சா? இப்போ பேராமீட்டரை எடுத்துகிட்டு இப்போ உங்கள்கிட்ட பேராமீட்டர் டிபிக்கு பேராமீட்டர் போகும். பேராமீட்டர் போயிட்டு இப்போ பேராமீட்டரோட ஐடி சொல்லுவோம். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். இது ஏன் இது கான்ஃபிகர் இல்லை, கொஞ்சம் கான்ஃபிகர் ஆக மாட்டேங்குது. முதலே ஆகும். வெஸ்ஸல் டவுன் ஆகிட்டானோ? வெஸ்ஸல் டவுன் ஆகல. முதல்ல ஓப்பனில் ட்ரை பண்ணி ஆகுது. பப்ளிக்காக அப்போ தான் என்ன பண்ணேன், எனக்கு யூஆர்எல் போட்டு டெப்ளாய் பண்ணி அந்த டெப்ளாய் பண்ணுறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகுது, சுற்றிட்டே இருக்கு. என்ன நெட்டு அந்த வெப்சைட்டு உங்களுக்கு மட்டும் லோக்கலில் இருக்குது. நீங்கள் இங்கே இருந்தா NPM ரன் பில்டன் இல்லைன்னா NPM பில்டன் NPM ரன் பில்டன் இளைஞராஜர் கூப்பிட்றேன். இல்லை இங்கே சரி. இப்போ ஜீவா இது வரைக்கும் புரிஞ்சா? ஸ்டெப் 1 புரிஞ்சுல. ஷீட் எடுக்கிறீங்க, அதுக்கு ஆல்ரெடி இருக்கிற ஸ்கிரிப்டை ரெஃபரன்ஸு கொடுக்குறீங்க. பேராமீட்டர் லிஸ்ட்டு பேராமீட்டர் சிஎஸ்வி எடுக்கிறீங்க, அதை டிபிக்கு கொண்டு போகிறீங்க. அங்கேருந்து பேராமீட்டர்ஸோட ஐடியை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க திருப்பி லோக்கலில். அந்த ஸ்கிரிப்ட் மின்னன் மேக்ஸ் வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம். மின்னுக்கு திருப்பி போகாதீங்க, நான் தான் சொல்றேன்ல. இப்போதைக்கு நமக்கு தேவை பேராமீட்டர். இந்த ஸ்டேஜ் பேராமீட்டர்ஸ் மட்டும் அங்க இருந்து தனியா எடுத்துறோம். ஆமா, அத வந்து திரும்ப டிபில ஸ்டோர் பண்ணிருக்கோம். டிபில ஸ்டோர் பண்ணினா தான் ஐடி ஜெனரேட் ஆகும். இங்க ஐடி வேணும். ஐடிக்காக தான் திருப்பி மெயினா எடுக்கிறோம். ஓகே. ஸோ நீங்கள் அதாவது என்கிட்ட இப்போ அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் இல்லைன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கிரிப்டை திருப்பி ரெஃபர் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை இப்போ இல்லைங்களா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் என்கிட்ட இப்போ நீங்கள் கொடுத்துருக்குறீங்களா, அதில் இருக்கிற அந்த எக்ஸல் ஷீட்டையும் டிபியில் இருக்கிற எக்ஸல் ஷீட்டையும் சிஎஸ்வியாக கன்வெர்ட் பண்ணி இது பண்ணோம்ல. அது பேராமீட்டர்ஸ் அதை செக் பண்ணுறதுக்கு தானே இருக்கிற பேராமீட்டர்ஸ். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. டிபியில் எக்ஸல் ஷீட் இருக்காது, நீங்கள் டிபியில் எக்ஸல் ஷீட் இருக்குங்கிறீங்க. ஐ மீன் சாரி, டிபியில் தான் அந்த பேராமீட்டர்ஸை சிஎஸ்வியா டவுன்லோட் பண்ணி எடுத்தோம்ல. ஆமாம், அதுவும் அப்புறம் இங்கே என்கிட்ட இருக்கிற பேராமீட்டர்ஸ் வச்சு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி இல்லாத பேராமீட்டர்ஸை எடுத்து திரும்ப டிபிலேயே ஸ்டோர் பண்ணிட்டோம். ஆமாம் பண்ணணும். இது சரி, இதுக்கும் சரி. இதில் ஸ்கிரிப்டோட பார்ட் என்ன புரியல. அதான் அதில் நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம். அப்போவே நம்மளுக்கு பேராமீட்டர்ஸ் கிடைச்சிச்சு. அது வித் இதோட கிடைச்சது ஐடியோட. அப்புறம் எதுக்கு இப்போ ஸ்கிரிப்ட் பேராமீட்டர்ஸ் திரும்ப எடுக்கிறதுக்கு? ஸ்கிரிப்ட் இந்த வேலையெல்லாம் பண்ணாது. இல்ல அந்த வந்து அன்ஸ்ட்ரக்சர்டா இருந்துச்சு அப்படின்னா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி அந்த பேராமீட்டர்ஸ் எடுத்துக்கணுமா? ஸ்கிரிப்டோட வேலை நான் திருப்பி சொல்கிறேன்ல, ஸ்கிரிப்டோட வேலை இங்கே இருக்குதுல வேல்யூஸ். இது நீங்கள் மேனுவலாக உட்காந்து டைப் பண்ணி இந்த ஸ்ட்ரக்சருக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு பதிலாக அதுவே அங்கே போய் இருக்கிறத அனலைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரும். அதுதான் ஸ்கிரிப்டோட வேலை.
ம் இங்க பாருங்க. நீங்க ஸ்கிரிப்டுக்கு என்ன கொடுத்தீங்கன்னா ஆமா. ஒரு அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவை கொடுத்தீங்க. இந்த ஸ்க்ரீனில் ஷேர் ஆகுதுல்ல அது. ம் அந்த அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவை ம் ஸ்ட்ரக்சர்டாக மாற்றுறது மட்டும்தான் ஸ்கிரிப்டோட வேலை. இதில் என்ன டவுட் இருக்கு? இதில் அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாங்கிறது நான் கொடுத்த ஷீட். அது ஷீட்ல எல்லா ஷீட்லயுமே இந்த மாதிரி தான் அன்ஸ்ட்ரக்சர்டா தான் இது இருக்கும். பேராமீட்டர்ஸ். அது மட்டும் இல்லை, அது அன்ஸ்ட்ரக்சர்டாக மட்டும் இல்லாமல் அதில் எல்லாமே இருக்கும். பேராமீட்டர், மின்னு, மேக்ஸு எல்லாமே இருக்கும். ஓகே ஓகே ப்ரோ. நம்ம ஷீட்டு நம்ம ஸ்கிரிப்ட் என்ன பண்ணணும்னா அந்த சிஎஸ்வி ஜென்ரேட் பண்ணணும். ஸ்ட்ரக்சர்டு சிஎஸ்வி. பைத்தான் ஸ்கிரிப்ட். ஸ்கிரிப்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு பைத்தான் ஃபைல் தான். ஸோ அது புரிஞ்சா? ஓகே ப்ரோ. ஸோ இப்போ உங்கள் கையில் என்ன இருக்கும் இந்த ஸ்டேஜில்? இந்த ஸ்டேஜ்ல பேராமீட்டர்ஸ் இருக்கும். ஃபைனல் பேராமீட்டர்ஸ் டிபியில் போய் அதோட ஐடியோட இருக்கும், ரைட்டா? ஐடியோட இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இது புரிஞ்சுல. அப்போ நீங்கள் ஒரு டேபிள் முடிச்சிருவீங்க. ஒரு டேபிள் முடிச்சிருவோம். ஆமாம், பேராமீட்டர் டேபிள் முடிஞ்சுல. பேராமீட்டர் டேபிள் முடிச்சிருவோம். ஸோ இந்த ஸ்டேஜில் பேராமீட்டர் டேபிள் டபுள். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெஃபரன்ஸ் டேபிளில் ரெஃபரன்ஸ் டேபிளில் ஃபில் பண்ணுறோம். அதே அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ரெஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே தான் மினிமேக்ஸ். இதுக்கு நீங்கள் தனியாக திருப்பியும் அந்த டேட்டாவை ஒரு சிஎஸ்வியாக கன்வெர்ட் பண்ணணும். உங்கள்கிட்ட ஆல்ரெடி எல்லா பேராமீட்டரோட ஐடி இருக்கும், ரைட்டா? இப்போ நீங்கள் ஃபைனலாக ஜென்ரேட் ஆகிற சிஎஸ்வி எப்படி இருக்கணும்னு தான் நான் இங்கே சொல்ல போகிறேன். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா பேராமீட்டரோட ஐடி. ஷீட்டில் வந்து எல்பிஐடி எல்பிஐடிஸ் இருக்கும், அப்படி இருக்கக்கூடாது. ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கிற சிஎஸ்வியை கம்பேர் பண்ணி அதோட ஐடி மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் ப்ரீடோட ஐடி. இது நீங்கள் எந்த ப்ரீடு, இப்போ நீங்கள் ஹார்ஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஹார்ஸுக்கு ஆல்ரெடி டிபியில் ஐடி இருக்காது, ஆனால் அதை ஆட் பண்ணுறது ஈஸி. ஒரே ஒரு ஃபீல்டு தான். போக போகிறீங்க, ஹார்ஸ்ன்னு ஆட் பண்ண போகிறீங்க, இன்செக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு ஐடி ஜென்ரேட் ஆகும். இப்போ 8 ஜென்ரேட் ஆகுது. 8 தான் ஹார்ஸோட ஐடி. இந்த 8 தான் எல்லா இடத்துக்கும் வரும். அது நீங்கள் எக்ஸலில் போட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா அப்படியே 8 வந்துடும் மொத்தமாக. முதல்ல தான் காமிச்சாங்க, ரைட்டா? அடுத்து இதோட மின்னு ஃபார்முலா இருக்கும், அந்த ஃபீல்டோட நேம். அதுக்கப்புறம் மேக்ஸ். இந்த ரெண்டு வேல்யூஸ் தான் தேவை. இந்த பேராமீட்டருக்கான மின்னு மேக்ஸ், இந்த பேராமீட்டருக்கான மின்னு மேக்ஸ், இதுக்கான மின்னு மேக்ஸ், இதெல்லாம். இப்போ இந்த டேபிளை ஃபில் பண்ணணும்னா எனக்கு என்ன தேவை? ஒரு ஸ்கிரிப்ட் தேவை. அந்த ஸ்கிரிப்ட் என்ன பண்ணணும்? ஒரு பேராமீட்டர், அதோட மின்னு, அதோட மேக்ஸ், இந்த 3 வேல்யூ எடுத்து வரணுமா? முன்னாடி ஒரு ஸ்கிரிப்ட் இருந்துச்சு, அது என்ன பண்ணும்? அது மின்னு மேக்ஸ்ல எடுத்து வராது. அதோட பேராமீட்டர்ஸ் மட்டும் தான் எடுத்து. இந்த ஸ்கிரிப்டோட வேலை என்ன அப்படின்னா அதோட மின்னு, அதோட ஒரு பேராமீட்டர், அதோட மின்னு, அதோட மேக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து. இந்த ஸ்கிரிப்டோட வேலை அதுதான். எடுத்துட்டு வந்துருச்சுன்னா அந்த வேல்யூவை அப்படியே காப்பி பண்ணி இங்கே கொண்டு போய் பேஸ்ட் பண்ணிடுவீங்களா? அவ்வளோதான். இப்போ இந்த சிஎஸ்சி ஜென்ரேட் ஆயிருமா? இந்த சிஎஸ்சியை கொண்டு போய் திருப்பி என்ன பண்ணணும்? ரெஃபரன்ஸ் டேபிளில் போடணும். போட்டிங்கன்னா ரெஃபரன்ஸ் டேபிளும் ரெண்டு டேபிள் முடிச்சு. இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ அடுத்து 3வது முக்கியமான விஷயம், இதை ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கு தான் எங்களுக்கே இவ்வளோ நேரம் ஆச்சு. இப்போ வந்து என்னன்னா அடுத்து இந்த ஒரிஜினல் எக்ஸல் ஷீட் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ வர இந்த கலருக்கு இது என்ன, இது எப்படி ஒர்க் ஆகும்னா, நான் இந்த முன்னாடி சொன்னேன்ல, இப்போ
இப்போ இங்கே பாருங்கள் வேல்யூ obtained இருக்கா, இதுதான் நான் என்னோடய ஸ்கேன்லேருந்து வர ரிப்போர்ட்லேருந்து வர வேல்யூ இதுதான். இப்போ நான் 2.4ன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, இங்கே பாருங்கள் பிலோ ரேஞ்சுன்னு வருதா, மற்றவங்களாம் என்ன 4.8ன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, இங்கே பாருங்கள் எபோ ரேஞ்சுன்னு வருதா. இதுதான் நம்ம ஆப்போட ஃபைனல் ரிசல்ட்டு. இதை தான் நம்ம பண்ணணும். அப்படி இருக்க சரியா? இப்போ இந்த ரேஞ்சு கால்குலேட் பண்ணுதில்ல, இதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதை சும்மா ஸ்கேன் பண்ண முடியாது, இதுக்கு ஒரு எக்ஸல் ஃபார்முலா எல்லாத்துக்குமே. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா செல்லுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கும், ரைட்டா? இங்கேயும் ஃபார்முலாஸ் இருக்கும். இந்த இஏ கால்குலேட் பண்ணுறதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கும், இதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கும். அதாவது ஒரு பேராமீட்டருக்கும் கணக்குப்படி. இதுவும் ஷீட்டை பொறுத்து மாறும், ரைட்டா? இப்போது அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும். ஆனால் நல்ல காலத்தில் அந்த ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி இருக்குது, நீங்கள் எழுதலாம் வேணாம், அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகும். இந்த ஸ்கிரிப்ட் மட்டும் நீங்கள் எழுத வேணாம், அது எல்லா ஷீட்டுக்கும் ஒர்க் ஆகும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஸ்கிரிப்ட், இந்த ஸ்கிரிப்டை என்ன பண்ணும், சாரி இது இல்லை, இங்கே இருக்கு பாருங்க, மேப் ஃபார்முலாஸ்னு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, இந்த ஸ்கிரிப்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, எக்ஸல் ஃபார்முலா இருக்குல்ல, அதை எடுத்து மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவாக மாற்றி கொடுத்துரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இஏ அதாவது எல்ஏ டிவைடட் பை ஏஓஎஸ்எக்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஒரு வேல்யூ டிவைடட் பை இன்னொரு வேல்யூ. ஸோ பேசிக்காக என்னென்னா, எக்ஸல் ஃபார்முலாவை எடுத்துகிட்டு வந்து அதை மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவாக மாற்றிடும். இது அந்த ஸ்கிரிப்ட். உங்களோட ரோல் என்னென்னா, அடுத்து மூணாவது ஒரு டேபிள், இந்த டேபிளை தான் ஃபில் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா இருக்கா மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா, ஒரு இந்த எல்விஐ ஐடி மைனஸ் இந்த வேல்யூ டிவைடட் பை இது ஓவரால் கிடைக்கிற வேல்யூவை 100ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இதுதான் ஈக்குவேஷன். இப்போ இந்த பேராமீட்டர் இருக்குல்ல 8 நம்பர், அதாவது இந்த எஃப்எஸ் இருக்குல்ல, இந்த எஃப்எஸ்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா இதுதான். எஃப்எஸ்ங்கிறது ஒரு பேராமீட்டர். ஆல்ரெடி நீங்கள் பேராமீட்டர் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல, அந்த மாதிரி. அது பேராமீட்டரோட ஐடியா. ஆமாம், ஸோ அந்த பேராமீட்டருக்கான ஃபார்முலா இது. அதாவது ரெஃபரன்ஸில் அந்த பேராமீட்டருக்கான மினிமேக்ஸ் இருக்கும், இங்கே அதோட ஃபார்முலா இருக்கும். ஓகேவா? இ டிவைடட் பை இஏங்கிறது ஃபார்முலா. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதுக்கு ஸ்கிரிப்ட் இருக்குது, இது நீங்கள் எழுத வேணாம். இந்த ஸ்கிரிப்டுக்கு நீங்கள் உங்களோட ஷீட்டை கொடுத்தீங்கன்னா போதும். அந்த ரெஃபரன்ஸில் இருந்த ஷீட்டை ரெஃபரன்ஸ் ஷீட்டை கொடுக்கணுமா? ரெஃபரன்ஸ் ஷீட் இல்லை, இந்த ஷீட், இது வேறு ஷீட்டு. இந்த ஷீட்டு வந்து ஃபார்முலாவை மட்டும் தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். இல்லை, இதுக்கு அந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன ஷீட்டை கொடுக்கணும்? உங்களுக்குன்னு ஒரு ஷீட் நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, ஆமாம், அந்த ஷீட்டை கொடுக்கும். ஓ, டைரக்டா அந்த ஷீட்டை கொடுத்தா அந்த ஷீட்டையே கொடுக்கலாம். எல்லா ஸ்கிரிப்டுக்கு போய் ஷீட்டை தான் இன்புட்டாக கொடுக்கணும். அதுவே இப்போ தான் ஃபிகர் அவுட் பண்ணுறீங்களா? எல்லா ஸ்கிரிப்டுக்கு இல்லை, அது புரியுது. எல்லா ஸ்கிரிப்டுக்குமே ஷீட்டு தான் இன்புட்டு, சிஎஸ்சி தான் அவுட்புட். ஓகே, சரியா? இந்த ஸ்கிரிப்டுக்குமே ஷீட் தான். இந்த ஸ்கிரிப்டுக்கு எப்படி ஷீட்டை இன்புட்டாக கொடுக்கணும் எல்லாமே இங்கே இருக்கும். கமெண்ட் லைன் ஆர்குமெண்ட்டில் தான் ரன் ஆகும். இதை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரைட்டா? அப்போது மூணாவது டேபிள் வந்து என்னது, இது கால்குலேஷன் ஃபார்முலா. இதுதான் மூணாவது டேபிள். அப்போ இதுக்கு ஃபார்முலாலாம் எடுத்துகிட்டு வந்துருக்கீங்களா? ஆக்சுவலாக நிறைய ஃபார்முலாலாம் இருக்குது, கொஞ்சம் தான் இருக்குது. கொஞ்சம் தான் இருக்குமா? அங்கே ஏதோ 4 தான் போட்டு வச்சிருக்கிறீங்க. அங்கே 4 பேராமீட்டருக்கு தான் இருக்கு. அது அதான் இல்லை,
இந்த மாதிரி தான். அது ஒரு இதோடது. அது வந்து ஒரு பர்டிகுலர் ப்ரீடோடது. ஃபில்டர் எடுத்து விட்டிங்கன்னா நிறைய வரும் தான். ஓகே ஓகே. ஸோ அப்போ மூணாவதாக எந்த டேபிள் ஃபில் பண்ணுவோம்? கால்குலேஷன் ஃபார்முலாவுக்கு ப்ரீடோட ஐடி வேணும், அதோட ஃபார்முலா வேணும். பேராமீட்டர் ஐடியும் வேணும். அதே ஸ்ட்ரக்சர் தான். பேராமீட்டர் ஐடி, ப்ரீடோட ஐடி, கடைசியில் ஃபார்முலா. இதெல்லாம் தான் வேணும். இதெல்லாம் போட்டிங்கன்னா இந்த டேபிள் டன். ஸோ நீங்கள் ஒரு எக்ஸல் ஷீட் அனலைஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் இந்த 3 டேபிள்லேயே வேல்யூஸை நீங்கள் போட்டுருக்கணும். அது கரெக்டாகவும் இருக்கும். அதுதான் தூக்கம் வருதா? இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணி எல்லாருக்கும் அனுப்பு. கொட்டாயம் தரும்போது தெரியும். எடிட் பண்ணிருங்க. எடிட்லாம் பண்ண முடியாது. சரி, எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் நீங்க எழுதி வச்சிருக்கீங்கல்ல, அதை மட்டும் காட்டுங்களேன். சும்மா நீங்க எப்படி எழுதி இருக்கிறீங்க அதுக்கு நம்ம அப்புறமா வருவோம். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், இது ஒரு பார்ட் வருதா, பார்ட் 2 இருக்கு. இன்னும் முடியலையா? முடியல 3 தானே சொன்னீங்க. அடுத்த போகுது. இதெல்லாம் டிபிக்கு தான் டேட்டா எடுத்து வைக்கீங்க. இப்போ இந்த டேட்டா கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணணும்ல. ஸோ 4வது என்னன்னா ரெஃபரன்ஸ்னு ஒரு ஏபிஐ இருக்கு. எழுதணுமா? இருக்கு எழுதலாம் வேணாம், பயப்படாதீங்க. ஆல்ரெடி இருக்கு. அது எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்றேன். ரெஃபரன்ஸ்னு ஒரு ஏபிஐ இருக்கு. அதே மாதிரி எவாலுவேட்னு ஒரு ஏபிஐ இருக்கும். இந்த 2 ஏபிஐயும் உங்களோட டேட்டாக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஜீவா இந்த மாதத்தோட இன்டர்ன்ஷிப்பை முடிச்சுட்டு வேற கம்பெனி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய. இதுல லோக்கல்ல வச்சு தள்ளி விட்டுட்டு வெசல்ல. ஓகேவா? லோக்கல்ல வெசல்ல அடிச்சு புஷ் பண்ணி விட்டு கடைசில போய் பார்த்தா அது எந்த ப்ராஜெக்ட்ல டிப்ளாய் ஆயிருக்குன்னு தெரியல. ஓ, அந்த சிஎல்ஐ இல்லையா? எங்கேயோ டிப்ளாய் ஆயிடுச்சு. லிங்க் வந்துருச்சு. அவ்வளோதான் போதும். எங்க டிப்ளாய் ஆயிருக்குன்னு தெரியல. ப்ரோ ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுது ப்ரோ. ஸோ ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ நீங்கள் ஒரு ப்ரீடுக்கு ஏதோ ஒரு ப்ரீடு நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ப்ரீடு இருக்குது. சரியாங்களா? இப்போ நீங்கள் கிட்டனுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோம். கிட்டனோட ஐடி என்ன 13, ரைட்டா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இங்கே போயிட்டு ஒரே நிமிஷம். ஆக்சுவலாக இது சர்வரா, இந்த ஏபிஐ ஆல்ரெடி ரன் ஆகுது க்ளவுடில். நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா. ஸோ ரெஃபரன்ஸ் ஏபிஐக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, பாத் வேரியபிள்ஸ். ஸோ அதுக்கு வந்து ப்ரீடோட ஐடியை நீங்கள் வந்து இன்புட்டாக கொடுக்கணும். 13 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். இப்போ இங்கே 13க்கு வேல்யூஸ் இல்லை. ஸோ நான் வந்து 1 கொடுக்குறேன், எக்ஸாட்டிக். ஓகேவா? இப்போ இந்த பர்டிகுலர் ப்ரீடோட அந்த டிபியில் என்ன இருக்கோ அதான் இங்கே வரும். அதோட பேராமீட்டர் ஐடி, ப்ரீட் ஐடி, மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ, இந்த மாதிரி வரும். ஸோ இது கரெக்டாக ஜென்ரேட் ஆகிடுச்சா, நீங்கள் ஸ்டோர் பண்ண வேல்யூக்கான டேட்டா இங்கே கரெக்டாக வருதான்னு பார்க்கணும். ஸோ பார்த்துருவீங்க, வந்துருச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்ககிட்ட இன்னும் மேக்ஸும் இருக்குது. அடுத்து நீங்கள் ஃபார்முலாவை ஸ்டோர் பண்ணிடுவீங்க. அந்த 3வதுலேயே டன் ஆயிரும்.
ஸோ இப்போ இந்த ரெஃபரன்ஸ் கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா இது டன்னு. ம். 4வது செக்கு டன்னு, இது முடிஞ்சு, இது டன்னு. இப்போ 5வது செக். 5வது செக் என்னன்னா, இப்போ நீங்கள் உங்களுக்கு நீங்கள் வச்சிருக்கிற மின் அண்ட் மேக்ஸ் வேல்யூ இருக்குல்ல, அதுக்கு ஒரு சர்டைன் ஃபார்முலா இருக்கும். இப்போ நீங்கள் நான் அந்த கடைசியில் சொன்ன இந்த 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 இடத்துல அந்த எக்ஸல் ஷீட் இப்போ ஒரு ஒர்க் பண்ணுதில்ல, இந்த மின் மேக்ஸ் வேல்யூ போட்டால் பிலோ ரேஞ்சு எபோ ரேஞ்சுன்னு வருது இல்லை, இதே மாதிரி நம்மக்கிட்ட ஒரு ஏபிஐ இருக்குது. அதுதான் என்னென்னா இந்த எவாலுவேட்டுங்கிற ஏபிஐ இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இதை நான் ஆக்சுவலாக ஆல்ரெடி ரன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு பேலோடு அனுப்பணும். அந்த பேலோடில் என்ன இருக்குன்னா ஸ்பீஷியஸோட ஐடி, ப்ரீட் ஐடி, இல்லை இது இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம், நான் அந்த பாருங்க ஜெமினியில் போட்டு நான் அங்கேருந்து தான் டேட்டா எடுத்துகிட்டு வரேன். அதுக்கிட்ட நீங்கள் பேலோட் கொடுக்கலாம். இந்த மாதிரி எனக்கு இதுதான் ரெஃபரன்ஸு, இதுதான் இதோட ரெஃபரன்ஸ் வேல்யூ, மின் அண்ட் மேக்ஸ் அது கொடுத்துருவீங்க, ஃபார்முலா கொடுத்துருவீங்க. அப்போ அதுக்கிட்ட நீங்கள் என்ன கேட்பீங்கன்னா, இப்போ ஃபார்முலா இங்கே இருக்கா, இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் ஃபார்முலாவுக்கு நான் ஒரு வேல்யூ அனுப்புனா என்ன ரிசல்ட்டு வரும்னு அதுக்கு தெரியும். ஒரு கேல்குலேஷன் பேசிக்காக இங்கே ஒரு மேத்தமெட்டிக்ஸ் தான் நடக்க போகுது. ஸோ அதோட ரிசல்ட் அதுக்கு தெரியும். அப்போ நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்களே ஒரு பேலோடு இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணணும். நீயே ஒரு வேல்யூ, இந்த வேல்யூ அதுவாக கொடுத்துருக்குது நம்மளோட ரெஃபரன்ஸ் வேல்யூவை வச்சு. இப்போ இந்த வேல்யூ 3.5ன்னு கொடுத்துருக்கா, இது எப்படி கொடுத்துருக்கோம், மினிமம் வேல்யூ 1.2ன்னு இருக்கும், மேக்ஸிமம் வேல்யூ 4.5ன்னு இருக்கும். இதுக்கு மிடில் ஒரு வேல்யூவை கொடுக்க போகுது. கொடுத்தா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன தெரியும், நார்மல்னு வரப்போகுதுன்னு தெரியும். அதுதான் நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ ஒரு வேளை இதுக்கு ஒரு ஃபார்முலா இருந்துச்சுன்னா அந்த ஃபார்முலாவில் போய் அந்த வேல்யூ வரணும். அதுதான் மெயின். ஓகேவா. இதுக்கு ஒரு பேலோடு நீங்கள் ஜெமினியை வச்சு ஜென்ரேட் பண்ண போகிறீங்க. பண்ணதுக்கப்புறமா அந்த பேலோட எடுத்துகிட்டு போய் உங்களோட இந்த பாத் இருக்குல்ல, engine/evaluateன்னு இதுக்கு கொடுக்க போகிறீங்க. இது என்ன இதுக்கு கொடுத்து இதை நீங்கள் ரன் பண்ணுவீங்க. ரன் பண்ணி உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ அந்த ரெஸ்பான்ஸை திருப்பியும் ஜெமினி இங்கே பாருங்கள் காட்டும். ஸ்டேட்டஸில் எபோன்னு இருக்கா, எபோன்னு இருக்குது. அப்புறம் நோ ரெஃபரன்ஸ், சிலதுக்கு ரெஃபரன்ஸே டிபியில் இருக்காது. ஸோ நோ ரெஃபரன்ஸ்னு வரும். ஸோ இதுக்கெலாம் ரெஃபரன்ஸ் இல்லை, அதனால நோ ரெஃபரன்ஸ்னு வருது. இதுக்கெலாம் ரெஃபரன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், அதோட நம்ம கொடுத்தது தான் மெஷர்டு வேல்யூ. அதோட மின் வேல்யூ 2.8 தான், மேக்ஸிமம் வேல்யூ 3.9. ஸோ ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ எபோன்னு வந்திருக்கு. இங்கே 35 இல்லையே எங்கேயுமே. அப்புறம் ஏன் 35 வந்திருக்கு? 3.5 ஓகே 35 வந்து 3. இது வந்து மில்லிமீட்டருக்கு மாற்றிருக்கும். ஆக்சுவலாக இது முன்னாடியே ஜெமினி சொன்னுச்சு இந்த இடத்துல உங்களோட. அது வந்து ஏபிஐயில் தப்பு இல்லை. இப்போ இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இப்போ வந்து அது என்ன சொன்னுச்சுன்னா, இது 35.0ன்னு இருக்குல்ல, ஆக்சுவலாக நீங்கள் 3.5 சென்டிமீட்டர் அனுப்புகிறீங்க. அது வந்து சென்டிமீட்டரை மில்லிமீட்டரை கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ அதை கன்வெர்ட் பண்ணிடுச்சா தான் எனக்கு இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வேல்யூ நீங்கள் வந்து உங்களோட டிபியில் வேல்யூவை தப்பாக வச்சுருக்கீங்க, ஸோ அதை மாற்றுங்க அப்படின்னு எனக்கு இங்கே ஒரு சஜஷன் கொடுத்துச்சு. ஸோ இந்த மாதிரி அதுக்கிட்ட சஜஷன் வாங்கி திருப்பி நீங்கள் டிபியில் இருக்கிற வேல்யூவை மாற்றுவீங்க. ஏதாவது வேல்யூ தப்பாக இருக்குது, இல்லை கரெக்டாக ஃபார்முலா படி ஒர்க் ஆகலைன்னா ஃபார்முலா தப்பாக இருந்தால் ஃபார்முலாவை மாற்றணும், வேல்யூ தப்பாக இருந்தால் வேல்யூவை மாற்றணும். ஸோ இப்படி ரெஃபரன்ஸ் வாங்கி மாற்றணும். இங்கே சொல்லியிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் அங்கே இருக்கிற மிஸ்டேக். ஸோ இந்த மாதிரி ஜெமினை வந்து வெரிஃபை தான் பண்ணணும். நீங்கள் அதுக்கிட்ட இது ஒரு ஏ, இது ஒரு பி, இந்த ஏவும் பியும் கம்பேர் பண்ணி என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லு அப்படின்னு தான் நீங்கள் இன்புட் கொடுக்க போகிறீங்க. பட் இந்த ஏவும் பியும் நீங்கள் தான் ஜென்ரேட் பண்ணணும். அது ஸ்கிரிப்டை வச்சு பண்ணலாம், நீங்கள் மேனுவலாக இன்புட்டும் கொடுக்கலாம், நீங்களே உட்காந்து கைப்பட டைப்பும் பண்ணலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். ஓகேவா. அப்போது எவாலுவேட் பண்ணி முடிச்சிருவீங்களா, கரெக்டாக வேல்யூ வந்துடுமா. இப்போது இந்த வேல்யூலாம் கொடுத்து கரெக்டாக ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ ஃபைனல் வந்து இந்த எவாலுவேட்
இதெல்லாம் முடிச்சிங்க அப்படின்னா ஒரு ஷீட்டு முடிஞ்சிருச்சு. ஒரு ஷீட் முடிஞ்சிருச்சா? இதே மாதிரி 8 ஷீட்டா? ஒரு ஷீட்டுக்கு. சோ அந்த ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருக்கேன் பாத்தீங்களா? உங்களுக்கு நான் ஒரு மெசேஜ் அனுப்புறேன். ஆமா 24ஆம் தேதிக்குள்ள. அந்த மெசேஜ்ல என்ன போட்டிருக்கேன்னா 22ஆம் தேதி ஏப்ரல் நம்ம கிட்ட மொத்தம் வந்து 26 ஷீட் இருக்கு. அதுல 3 பேர் வேலை செய்யும். சோ ஒரு ஆளுக்கு 8 ஷீட். இந்த 8 ஷீட்ல ஒரு ஆளுக்கு 8 ஷீட்டா? அப்போ 2 ஷீட் எக்ஸ்ட்ரா இருக்கும். இல்ல 8 ஷீட்டுங்கிறப்போ ஃபர்ஸ்ட் டே, அதாவது நாளைக்கு 4 ஷீட் முடிச்சிருக்கு. ஸோ 4 இன்ட்டு நம்ம 3 பேர் இருக்கும், 3. ஸோ 12 ஷீட் முடிஞ்சிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் 23 ஏப்ரல் அன்னைக்கு சேம் 4 × 3 12 ஷீட். ஸோ டோட்டலாக அது 2 ஷீட் எக்ஸ்ட்ரா வருது, அதை நான் பார்த்துக்குவேன், அது இருக்கிறேன். ஸோ டோட்டலாக சரி, இது வந்து 24ஆம் தேதி நம்மக்கிட்ட இருக்கிற 26 ஷீட்டில் இருக்கிற டேட்டாவும் போய் வெரிஃபை ஆகி ஃபைனல் ஆகிருக்கும். அதுதான் நம்மளோட கமிட்மெண்ட். இதை நம்ம அக்கம்ப்ளிஷ் பண்ணணும். இப்போ இன்னொரு விஷயம், இப்போ நீங்க இங்க டெஸ்ட் பண்றீங்கல்ல, ஒவ்வொரு வீடா டெஸ்ட் பண்றீங்கல்ல, இதை எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணணும். வேர்ட் டாக்குமெண்ட்ல போட்டு நான் இந்த பேரோட அனுப்புனேன், எனக்கு இந்த ரெஸ்பான்ஸ் வந்துச்சு, இதை நான் வெரிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணணும். இப்போ நான் சொல்லும் போதே என்ன சொன்னேன்னா ஒரு நாளைக்கு 4 ஷீட் தான் சொன்னேன். ஸோ இந்த நீங்க என்ன உங்களோட வேலை என்னன்னா இந்த 4 ஷீட்ல இருக்கிற டேட்டாவை ஜென்ரேட் பண்றது மட்டும் கிடையாது. இப்போ நான் பண்ணதுக்கு நான் சில ரெஃபரன்ஸுக்கு என்ன பண்ணியிருப்பேன், சில டாக்குமெண்டேஷன் கிரியேட் பண்ணியிருப்பேன். அதை நீங்க வெரிஃபையும் பண்ணணும். பட் எனக்கு தெரிஞ்சு அது பாசிபிள் கிடையாது. யாரால? இந்த 3 பேரால அது பாசிபிள் கிடையாது. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க கிரியேட் பண்ற டேட்டாக்கான டாக்குமெண்டேஷனை ரெடி பண்ணுங்க. நம்ம கிட்ட டீம்ல 4 இன்டர்ன்ஸ் இருக்காங்க, ரைட்டா? அவங்க கிட்ட கொடுத்து இதை வெரிஃபை பண்ணிடுவோம். 22ஆம் தேதி நம்ம பண்றத 23ஆம் தேதி அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. 23ஆம் தேதி அவங்க பண்றத 24ஆம் தேதி அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே வெரிஃபை பண்ணி நம்ம கிட்ட எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு ஒரு ஃபுல் டாக்குமெண்டேஷன் இருக்கணும். இந்த டாக்குமெண்டேஷனோட 24ஆம் தேதி இந்த மொத்த ஆப்பையும் நம்ம டெலிவர் பண்ணி முடிச்சோம். அதோட இந்த ஆப்புக்கு ஒரு கும்பிடு, அந்த கிளைண்ட்டுக்கு ஒரு கும்பிடு. இல்ல டாக்குமெண்டேஷனும் நாம தான் ரெடி பண்ணி அவங்க கிட்ட கொடுக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க போட்டிருக்க டாக்குமெண்டேஷன்ல இருக்கிறது கரெக்டா இருக்கான்னு அவங்க செக் பண்ணுவாங்க, ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்றவங்களுக்கு எதை ரிவ்யூ பண்ணணும்னு தெரியணும்ல, அதுக்கு தான் அந்த டாக்குமெண்டேஷன். அவங்க அதை ரிவ்யூ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற ப்ரூஃப். இப்போ நீங்க ஒர்க் பண்ண ஷீட்ல இருக்கிற டேட்டா கரெக்டு, அது கரெக்டா ஒர்க் ஆகுது அப்படின்னு உங்ககிட்ட இருக்கிற ஒரே ஹோல்டு அந்த டாக்குமெண்டேஷன் தான். இந்த மாதிரி இந்த 26 ஷீட்டுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், டாக்குமெண்டேஷன் போடுவோம். இதெல்லாத்தையும் ஏதாவது டாக்குமெண்டேஷன் போட்டு வச்சிருக்கீங்களா? இல்ல, போடலாம், இனிமே தான். சரி, இந்த 26 ஒன்றும் இல்லை, நீங்கள் பேசிக்காக இந்த 2 ஏபிஐயில் என்ன அவுட்புட் வருதோ அதை போட போகிறீங்க, அவ்வளோதான். நான் அந்த முன்னாடி போஸ்ட்மேனில் காமிச்சல, இது பேலோடு, அந்த மொத்த பேலோடே டாக்குமெண்டேஷனில் போடணும். டாஸ்க் அப்டேட் பண்ணுவோம்ல அந்த மாதிரியா? ஆமாம், மொத்த பேலோடையும் மொத்த பேலோடையும் அந்த டாஸ்கில் அந்த டாக்குமெண்டேஷனில் போடணும். மொத்த ரெஸ்பான்ஸையும் அந்த டாக்குமெண்டேஷனில் போடணும். ஸோ இது பேலோடு, இந்த பேலோடுக்கு இது ரெஸ்பான்ஸ், இதுதான் வந்துச்சு. இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம இன்டர்ன்ஸ் கிட்ட கொடுப்போம். இன்டர்ன்ஸ் அதை என்ன பண்ணுவாங்க, வெரிஃபை பண்ணிட்டு ஓகே நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வெரிஃபை பண்ணி அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னா அந்த அது எல்லா இந்த 26 ஷீட்லேயும் நம்ம என்ன பண்ணுவோம், அதை மொத்தமாக டாக்குமெண்ட் பண்ணி கொண்டு போய் கிளைண்ட்டுக்கு டெலிவர் பண்ணிடுவோம். எல்லா ஷீட்டில் இருக்கிற டேட்டாவே எடுத்துகிட்டு போயிட்டு நான் ஒர்க் ஆகுது செக் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம வந்து இதை முடிச்சோம். இதுதான் ப்ராசஸ், இதை தான் நீங்கள் பண்ணணும். இது கேட்குறதுக்கு அப்படி இருக்குது. நீங்கள் ஒரு ஷீட்டுக்கு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஷீட் ஃபஸ்ட்டு ஷீட்டுக்கு தான் டைம் ஆகும்.
இதே ப்ராசஸ் தான் அடுத்த ஷீட்டுக்கும். அப்போ உங்களுக்கு ஈஸியாக மாறிடும். ஒரு நாளைக்கு 4 ஷீட் தானே, உங்களுக்கு ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 4 ஷீட்டு, ஒரு ஷீட்டுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 4 மணி நேரமா? 3 மணி நேரம். 3 மணி நேரம். 3 மணி நேரத்தில் இதை பண்ணிட முடியாதா? அப்படி யோசிங்க. அவ்வளோதான் நம்ம டார்கெட். 3 மணி நேரத்துக்குள்ள நம்ம ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செய்ய போகிறோம். பிரேக் எடுத்து வேலை செய்வீங்க. அதில் 3 மணி நேரத்தில் இந்த ஒரு ஷீட்டை முடிக்கணுங்கிறது உங்களோட டார்கெட். சப்போஸ் ஃபர்ஸ்ட் ஷீட்டுக்கு 4 மணி நேரம் ஆனால் கூட அந்த 1 மணி நேரத்தை மித்த ஷீட்டில் 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்தில் முடிச்சு காமெண்ட் செக் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் டே தான் உங்களுக்கு டைம் ஆகும், செகண்ட் டே அது ஈஸி. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 1-2 மிஸ்டேக்ஸ் அங்கங்கே இருக்கலாம், அது ஓகே, அது ஃபைன், அது நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. பட் அதுக்குன்னு ரொம்ப லத்தார்ஜிக்காகவும் போயிடக்கூடாது. பரவாயில்ல பார்த்துக்கலாம், கரெக்டாக தான் இருக்கும். ஒரு 80 to 90% அக்யூரசி கண்டிப்பாக வேணும். இப்போ அதுதான் விஷயம். நான் உங்ககிட்ட என்ன சஜஷன் கேட்கலான்னு வந்தேன் அப்படின்னா, இப்போ நம்ம 3 பேர் தான் இருக்கோம், கரெக்டா? 3 பேர் ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ டீமில் நம்ம மொத்தம் எத்தனை பேர் இருக்கோம் அப்படின்னா, நீங்கள் நம்ம 3 இன்டர்ன்ஸ் வந்து 4 பேர் இருக்காங்க. இப்போ 7 பேர். ஒரு 7 பேர் அப்படின்னா 26 divided by 7 equal to 3.1 வந்து 3 வச்சுக்கணும். ஒரு ஆளுக்கு 3 ஷீட்டு தான். அப்போ இந்த 2 நாளில் 3 ஷீட்டை முடிச்சிட முடியுமானா ஒரு ஆளால் முடியும். ஆனால் பிரச்சனை என்னன்னா, அது எல்லாரும் இந்த ப்ராசஸை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுவாங்களா? அதுக்கு டைம் ஆகும். அப்போ என்ன அப்ரோச் ஃபாலோ பண்ணும்? 3 பேரை ஒர்க் பண்ண வச்சு 4 பேரை இது பண்ண வைக்குமா, இல்லை 4 பேரை இது பண்ண வச்சு? ஓகே, இதுவே ஓகே தான். 3 பேர்னா இப்போ நீங்கள், நான், திவ்யா, அவங்க திவ்யாக்காவா? இப்போ எனக்கு ப்ராசஸ் புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோவை திருப்பி பார்த்தா புரிஞ்சிடும் நம்புகிறேன். திவ்யாவுக்கும் இந்த வீடியோவை அனுப்பி புரிய வச்சிருவேன். அப்போ நம்ம 3 பேர் மட்டும் ஒர்க் பண்ணால் இவங்க ரிவ்யூ பண்ணால் சரியாக இருக்கும்ல. இந்த இப்போ என்ன பெரிய வித்தியாசம் என்னன்னா, ஒரு ஆளுக்கு 4 ஷீட்டு ஒரு நாளைக்குங்கிறதுக்கும் 3 ஷீட்டுங்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ என்னன்னா, எனக்கு இது ஆல்ரெடி தெரியும். நான் 4 ஷீட்டை அக்காம்பலிஷ் பண்ணுறது ஈஸி. என்கிட்ட ஆல்ரெடி நான் சார்ட்டை டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன், எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் ஓரளவுக்கு முடித்தா கூட நான் என்னால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். அவங்கக்கிட்ட ரிவ்யூ கொடுத்துடலாம். ஹவவர் அவங்க இந்த வீடியோவை பார்த்து தான் ஆகணும். ஸோ இதுதான் விஷயம். இது ஓகேவா? ஓகே. ப்ராசஸ் புரிஞ்சா? புரிஞ்சு. சரி, எனக்கு அந்த ஸ்கிரிப்ட்ஸ் மட்டும் எப்படி எழுதுறது அப்படிங்கிறது. ஸ்கிரிப்ட் நீங்கள் ஸ்கிரிப்டை ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி இருக்கிற ஸ்கிரிப்டை ரெஃபரன்ஸுக்கு எடுத்து அதை வச்சு தான் எழுத முடியும். பேசிக்காக அந்த ஸ்கிரிப்ட் என்ன பண்ணணும்னா, அந்த ஷீட்டுக்குள்ளே போகணும். அந்த பேராமீட்டர் எல்விஐடினா அந்த எல்விஐடியை மட்டும் மேப் பண்ணி தனியாக எடுத்துக்கணும். அது கூட இந்த எம்எம் இருக்கும், இது போக நிறைய வேல்யூஸ், அது எல்லாத்தையும் ஸ்கிரிப்ட் பண்ணிவிட்டு அந்த எம்எம் மட்டும் எடுத்துக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் பேராமீட்டர்ஸ்க்கும் அப்புறம் ரெஃபரன்ஸ்க்கும் ரெண்டுத்துக்குமே ஸ்கிரிப்ட் வச்சுருப்பீங்க, கரெக்டா? ஆல்ரெடி எழுதி. ஆல்சோ கால்குலேஷனுக்கும் இருக்குது, 3த்துக்குமே இருக்குது. ஸோ அந்த பேராமீட்டருக்கும் ரெஃபரன்ஸுக்கும் நீங்கள் வச்சிருக்கிற ஸ்கிரிப்டை மட்டும் நான் எனக்கு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கணும். நான் எனக்கு ரெடி பண்ணுற எடுத்து உங்கள் ஷீட்டுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணணும். மாடிஃபை பண்ணணும். 3ஆவதா இருக்கிற ஸ்கிரிப்ட் வந்து ஒர்க் ஆகும். அது எக்ஸல் ஷீட்டில் அது எல்லாத்துக்குமே காமன். அது எல்லாத்துக்கும் காமனாக இருக்கும். அது பிரச்சனை. ஓகே. ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரகிளே இந்த ஃபர்ஸ்ட் 2 விஷயத்தில் மட்டும்தான். 3ஆவது சீக்கிரம் டன் ஆயிரும். இங்கேயுமே 4ஆவது சீக்கிரம் டன் ஆயிரும். ரெஃபரன்ஸ் அங்கே போய் கெட்டே API தான் இருக்கும். இஷ்யூ எங்கே ஃபேஸ் பண்ணீங்கன்னா எவாலுவேட்டில் தான். ஃபார்முலா கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். ஃபார்முலா தப்பாக இருக்குன்னா ஃபார்முலா தப்பாக இருக்கு, அது தப்பாக வந்துச்சுன்னா அந்த ஃபார்முலா தப்பாக இருக்கா, வேல்யூ தப்பாக இருக்காங்கிறத கண்டுபிடிச்சி அதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ கஷ்டம் ரெஃபரன்ஸ்லையும் எவாலுவேட்லையும் மட்டும்தான். பேராமீட்டர் ஈஸி.
பேராமீட்டர் ஈஸி, ஒரே வேல்யூ தான். புரியுது. கஷ்டம் இந்த 2 இடத்துல மட்டும் தான் வரும். எவார்டு வெட்ல அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ்ல. ஓகே ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் சிஎஸ்வியை எக்ஸல்ல ஓப்பன் பண்ணி வேலை செய்யுங்க. நான் செஞ்ச மாதிரி. அப்போ தான் உங்களுக்கு அதில் என்ன வேல்யூஸ் இருக்குன்னு டக்குன்னு பார்த்தோன்னே தெரியும். விஎஸ் கோட்லேயே பார்த்தீங்கன்னா தெரியாது. விஎஸ் கோட்லேருந்து காப்பி பண்ணி கொண்டு போய் இதில் போடுங்க. டிபியில் போடுறதுக்கு தான் விஎஸ் கோட். பொறுமையாக போங்க, அவசரப்படாமல் பொறுமையாக ஒவ்வொரு பேராமீட்டராக ஒவ்வொரு இதாக பார்த்து பொறுமையாக போங்க. நம்ம டார்கெட் இது, இதை முடிக்க முடியாமல் இப்போ 24ஆம் தேதி 26 ஷீட்டை முடிக்க முடியாமல் கூட போகலாம். ஆனால் அட்லீஸ்ட் நம்ம ஒரு 20 ஷீட்டாவது முடிச்சிருக்கோம். அப்போ 20 ஷீட்டுன்னு வரும்போது 20 டிவைடட் பை 3 எவ்வளோ வரும்? 4. 6 பாயிண்ட் சம்திங் வந்து நான் 7 வச்சுருக்கேன். அப்போ ஒரு ஆளுக்கு டார்கெட்டு எவ்வளோ? 8 ஷீட்டா? 8ல் ஒரு 6 ஷீட்டு முடிச்சா கூட போதும். 6 × 3 18 ஷீட்டு முடிச்சோம். 18லேருந்து 20 ஷீட்டு அப்ராக்சிமேட்டாக. இதை டார்கெட் பண்ணோன்னா கூட அடுத்து இன்னொரு ஒரு நாள் இப்போ 20 ஷீட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா, இப்போ 24ஆம் தேதி 20 ஷீட்டு முடிச்சிட்டோம். அடுத்து இன்னொரு 6 ஷீட்டு தானே, அது ஆளுக்கு 2 எடுத்து முடிச்சிடலாமே. ஸோ டார்கெட் அதுதான். டார்கெட்டுக்குள்ளே அச்சீவ் பண்ணுறது இது ஒரு அப்ராக்சிமேஷன் தான். நம்ம 4 ஷீட்டு முடிக்க முடியுதான்னு பார்ப்போம். முடியலன்னா அன்னைக்கு எத்தனை ஷீட்டு முடியுதோ அதை நம்ம ட்ராக் பண்ணிக்க வேண்டியது. 24ஆம் தேதி டார்கெட்டு, 24ஆம் தேதி நம்ம ஒன்றும் 0 ஷீட்லேயே உட்காந்துருக்க போகிறது இல்லை. நம்ம அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு கொஞ்சமாவது முடிச்சிருவோம். ஸோ கோல் நம்ம கொடுத்த கமிட்மெண்ட் 26 ஷீட்டு. அந்த 26மே முடிக்க முடியலன்னா அது பிரச்சனை இல்லை. பட் அதுக்கான ப்ராப்பர் ரீசன் என்னங்கிறது நமக்கு தெரியணும். இந்த இது வந்து நான் எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகும்னு சொல்கிறேன், பட் மேபி ஆகாமல் கூட போகலாம். அது ஏன் ஆகலை, எதனால பிரச்சனைன்னு நமக்கு தெரியணும். ஸோ நமக்கு 24ஆம் தேதி ஈவினிங் வரைக்கும் டைம் இருக்கு. அதுக்குள்ளே இதை முடிச்சு பேக் பண்ணி இதுவே இந்த ப்ராஜெக்ட் வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி முடிய வேண்டியது. ட்ராக் ஆகி இவ்வளோ தூரத்தில் வந்து நிற்கிது. இதுக்கு மேலே இதை போகணும். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கு. ஸோ நம்ம பண்ணுற ஒர்க்கை கமிட்டடாக ப்ராப்பராக பண்ணணும்.